சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து கர்மகாரகன், அதே மாதிரி ஆயுள் காரகன் அவர் தான். ஸோ அதனால் நம்ம கர்மாவனுடைய டெபாசிட்ஸ்லாம் அதை வந்து பார்க்குறது அவர் தான். நம்மளுடைய கர்மா எப்படி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து அவர் தருவார். ஸ்லோ மூவிங் பிளானட்டுங்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக வந்து ரிசல்ட்ஸ் தர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆயுள் காரகன், ஆயுள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ ஆயுள் காரகன் அவர் தான். அதே மாதிரி அவர் வந்து தர்ம சிந்தனைகள், அதே மாதிரி தர்மங்களுக்கும் அவர் தான் அதிபதி. நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கோயில் காரியம் பண்ணுறோம், அதே மாதிரி நம்ம வந்து பகவான் மேலே பக்தியோடு இருக்கோம், அதெல்லாம் வந்து அவருக்கு கணக்கு கிடையாது. பண்ணக்கூடிய கர்மாவை கரெக்டாக பண்ணுறோமா, அதே மாதிரி மனிதர்களை, மிருகங்களை, ஜீவராசிகள் எல்லாத்தையும் வந்து சமமாக பார்க்குறோமா, அதுக்கு வேணுங்கிற விஷயங்களை பண்ணுறோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் வந்து கணக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்போ வந்து காலபுருஷனில் வந்து 12ஆம் இடமான மீன ராசியில் வந்து இருக்கார். மீன ராசியில் இருக்கார் அப்படின்னா அவங்க லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடம் வந்து ஒரு ஆக்டிவான ஸ்பாட், வீக் ஸ்பாட்னு கூட சொல்லலாம். வீக் ஸ்பாட்னு சொல்கிறத விட ப்ரொக்ரெஷனுக்குரிய ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். இவர் எப்படின்னா பர்ஃபெக்ட் டீச்சர். ஒரு விஷயம் நம்ம சரியாக பண்ணலையா, திரும்பி பண்ணுங்கள், பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பார். ஸோ திரும்பி திரும்பி பண்ண வச்சு நம்மளை வந்து அந்த விஷயத்தில் வந்து பர்ஃபெக்ட் ஆக்கிறது வந்து சனீஸ்வரர் தான். அதே மாதிரி எல்லாரும் வந்து 7.5 நாட்டு சனி அப்படின்னு ஒரு பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அந்த 7.5 நாட்டு சனி முடியும் பொழுது நமக்கு வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருவார். நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அது முடியும் பொழுது நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா அதிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு படியாவது 2 படியாவது முன்னேறி முன்னாடி செல்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு தான் அவர் வந்து கொடுப்பார். அதே மாதிரி நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் ஏதாவது சனீஸ்வரர் அப்படிங்கிற கிரகம் கொடுத்தா அதை வந்து யாராலையும் பறிக்க முடியாது. அது வந்து பர்மனண்ட்டாக நம்மக்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து சைன் பண்ணிட்டாருன்னா மீதி எந்த கிரகங்களும் வந்து அப்போஸ் பண்ணக்கூடிய விஷயமே நடக்கவே நடக்காது. இதெல்லாம் நம்ம வந்து சனீஸ்வரரை பற்றி நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ கர்ம காரியம் அப்படின்னு சொன்னோன்னாக்கா எல்லா சுப கர்மாவிலையும் சரி, அசுப கர்மாவிலையும் சரி சனீஸ்வரருடைய கை இருக்கும். குழந்தை பிறப்பதாக இருக்கட்டும், கல்யாணம் நடப்பதாக இருக்கட்டும், கிரகப்பிரவேசம் பண்ணுறதாக இருக்கட்டும், புது வாகனம் வாங்குவதாக இருக்கட்டும், புது தொழிலில் போய் சேருவதாக இருக்கட்டும், நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய இதுவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து சனீஸ்வரருடைய ரோல் வந்து கண்டிப்பாக இருக்கும். சனீஸ்வரர், ராகு, கேதுங்கிறது வந்து நம்மளுடைய கார்மிக் பேலன்ஸை வந்து பார்த்துட்டே இருக்கக்கூடிய கிரகங்கள். இதை சார்ந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து மூவ் ஆகும். வேறு வழியே கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து யாருக்கு கடன் பட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து காட்டுறது வந்து சனீஸ்வரர். ஸோ ஜென்மஸ்தானத்தில் எங்கே வந்து சனீஸ்வரர் இருக்காரோ அங்கே வந்து நம்ம வந்து கடன் பட்டிருக்கோன்னு அர்த்தம். அவர் பார்க்கக்கூடிய இடங்கள், அவர் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வந்து அதை வந்து குறிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இப்போ வந்து காலபுருஷனில் வந்து 12ஆம் இடமான மீன ராசியில் வந்து சனீஸ்வரர் இருக்கார். அப்போ வந்து மொத்த லோகத்துக்கும் வந்து அந்த இடம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேயிங் ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ ஃபாரினில் இருக்கிறவங்க, அதே மாதிரி மீன ராசிக்காரர்கள், ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்பவர்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப செக் பீரியடாக இருக்கும். அவர் பார்க்கக்கூடிய இடமான ரிஷபம், அதே மாதிரி கன்னி, தனுசு, இதில் எல்லாம் வந்து ஒரு மேஜர் சேஞ்சஸை வந்து அவர் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார் இந்த டைம் பீரியடில். இப்போ முதல்ல வந்து மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். இப்போ மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷனில் முதல் ராசி. அது வந்து செவ்வாயினுடைய மூல திரிகோண ஸ்தானம், செவ்வாயினுடைய ராசி. அதே மாதிரி சூரியன் உச்சமாகக்கூடிய இடம், சனீஸ்வரர் நீச்சமாகக்கூடிய இடம். இதில் வந்து அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்குது. இவங்களுக்கு வந்து 7.5 இப்போது ஆரம்பிச்சிருக்கு, நடந்துட்டுருக்கு. 12ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கு. அவருடைய பிரபாவம், பார்வை வந்து இவங்களுடைய 2ஆம் இடத்தில் இருக்க போகிறது. 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நிறைய ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூஸை வந்து இவங்க வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழல் சனீஸ்வரர் தருவார். அதே மாதிரி ஃபண்ட் ஃப்ளோ சுச்சுவேஷன் வந்து ஒரு மாதிரி அக்கௌண்ட் பண்ணி இவங்க வந்து ஃபண்ட் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்ங்கிறது பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இந்த நேரத்தில் வரலாம்.
அவர் பார்க்கறது அதே மாதிரி 6ஆம் இடத்த பார்க்குறார். 6ஆம் இடத்த பார்க்கறது வந்து ஒரு நல்ல விஷயம் இவங்களுக்கு. 6ஆம் இடத்த பார்க்கும்பொழுது, கடன் தொல்லைகளிலிருந்து வெளிவருவது அப்படிங்கிறது இந்த பீரியட்ல நடக்கலாம். கோர்ட் கேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தீர்வதற்கு உரிய நல்ல அமைப்பு இந்த டைம் பீரியட்ல இருக்கும். அதே மாதிரி ரோகங்கள் ஏதாவது இருந்தா, அதற்குரிய 100% நிவர்த்தி இந்த டைம் பீரியட்ல நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து ஏதாவது விஷயங்கள் தொழில் பார்க்கும் அன்பர்களுக்கு உள்ள இன்னல்கள் எல்லாம் வந்து சரியாகி நல்ல ஒரு இடத்துக்கு வந்து மாற்றங்கள் அடைவதற்குரிய ஒரு அமைப்பும் இந்த தடவை அந்த சனீஸ்வரருடைய திருஷ்டி வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொடுக்கும். அவருடைய பார்வை இவங்களுடைய 9ஆம் இடத்துக்கும் வருது. 9ஆம் இடத்துக்கு வரும்பொழுது தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது கோளாறுகள் இருந்தால் அதை வந்து சரிபார்க்கக்கூடிய ஒரு சூழலை வந்து சனீஸ்வரர் கொடுப்பார். ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பை வந்து சனீஸ்வரர் கொடுக்கலாம். அதே மாதிரி உயர் படிப்புக்காக வேண்டி போகிறவங்களுக்கு வந்து நல்ல அமைப்பை வந்து இந்த டைம் பீரியடில் வந்து சனீஸ்வரர் கொடுப்பார். இதெல்லாம் வந்து சனீஸ்வரரால் வரக்கூடிய பலன்கள் பேசிக்காக இருக்கக்கூடிய ஸ்தானத்திலிருந்து. அவருடைய மூமெண்ட்டை பொறுத்து நம்ம வந்து பலன்களை பார்த்தோம்னாக்கா 3 ஃபேஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஜனவரி மாதத்துலேருந்து மே 17 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே இருப்பார். நேர்போக்கில் இருக்கக்கூடிய காலம். அந்த டயத்தில் வந்து 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இருக்கக்கூடிய இடங்களை வந்து அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ண போகிறார். பார்க்கக்கூடிய இடங்களை இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ண போகிறார். அதை தாண்டி இவங்களுக்குரிய 7ஆம் இடத்தையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். ஸோ கல்யாண அமைப்புகள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இந்த டைம் பீரியடில் நடக்கும். அதே மாதிரி ஃபாரினில் போய் ஜோடியாக போய் ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்குரிய ஒரு நல்ல அமைப்பையும் இந்த டைம் பீரியடில் கொடுப்பார். இவங்களுக்கு 10ஆம் இடமான மகர ராசியும் வந்து அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருப்பார். அதனால் பிஸ்னஸ் பார்க்குற நபர்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக முடியக்கூடிய ஒரு அமைப்பை வந்து சனீஸ்வரர் எடுத்து கொடுப்பார். இப்போ 2வது ஃபேஸு நமக்கு வந்து மே 17லேருந்து ஜூலை 27 வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பார். அதுக்கப்புறமும் ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பார். ஆனால் வக்ரமாயிடுவார். வக்ரமாகறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டம் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து இவங்களுடைய 3ஆம் இடம் 3ஆம் இடம்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து மிதுனமாக வரும். அந்த மிதுன ராசியையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் சனீஸ்வரர். ஸோ நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் வந்து அந்த டைம் பீரியடில் இவங்களோட எஃபர்ட்லேயே என்ன விஷயங்களை பண்ண போகிறாங்களோ அதில் வந்து நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் இவங்க வந்து பண்ணுறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு வேணுங்கிற டெக்னீஷியன்ஸ் அவங்கெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி இவங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் அவங்களுடைய ஆரோக்கியம்லாம் பெட்டர் ஆகிடும். இவங்களுடைய மனோபலம் வந்து அந்த டயத்தில் வந்து பெருகிடும். இதெல்லாம் வந்து 3ஆம் இடத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால 6ஆம் இடத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். 6ஆம் இடத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது ஆல்ரெடி சொன்னது போல் இவங்களுக்கு வந்து கடன் தொல்லைகளிலிருந்து நீங்கி வெளியே வருவது, ரோகங்கள் ஏதாவது இருந்தால் அதை கண்டுபிடிச்சு அதுலேருந்து நீங்கி வெளியே வருவது, கோர்ட்டு கேஸ் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கி வெளியே வருவது, அதெல்லாம் இந்த டைம் பீரியடில் நடக்கலாம். இவங்களுடைய 9ஆம் இடத்தையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். தந்தையினுடைய ஆசீர்வாதத்தினால் நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆகிடும். ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு வந்து இந்த டைம் பீரியடில் கொடுக்கும். ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பை வந்து இந்த டைம் பீரியடில் கொடுக்கும். அதே மாதிரி இவங்களுடைய லக்னத்தையே கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். லக்னத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது இவங்களுடைய ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு வந்து பெட்டராகக்கூடிய ஒரு டைம் பீரியடாக இந்த டைம் பீரியட் இருக்கும். இவங்க உடல் ரீதியான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தெரிய வந்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதற்குரிய அமைப்பெல்லாம் இந்த டைம் பீரியடில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இது வந்து 2வது ஃபேஸில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள். 12ஆம் இடத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள் ஃபாரின் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து அமையும். ஒரு நல்ல ஒரு சுப செலவு அப்படிங்கிறதும் வந்து இந்த டைம் பீரியடில் இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வக்ரம் ஆகும் பொழுது பேசிக்காக நமக்கு வந்து சனீஸ்வரர் ஜாதகத்தில் வக்ரமாக இருக்காருனாக்கா இந்த டைம் பீரியடில் வந்து நற்பலன்களை தருவார். ஸோ நற்பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இதை சார்ந்த நற்பலன்கள் நமக்கு வந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம், 1ஆம் இடம் இப்படிங்கிற இந்த ஸ்தானங்களுக்குரிய நற்பலன்களை தருவார். 3ஆம் இடம் சொல்லும்போது வக்ரமாக இருக்குது நமக்கு சனீஸ்வரன்னா இந்த டைம் பீரியடில் வந்து நமக்கு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கும், ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதுக்குரிய அமைப்பு கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு புது பிரயத்னத்தில் நம்ம வந்து ஈடுபட்டோம்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கும்.
6ஆம் இடத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து கோர்ட் கேஸ் எல்லாம் வந்து செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது, கடன் தீர்வதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு நல்ல நேரமாக இருக்கும். இதெல்லாம் வந்து இருக்கும். இதே இது வக்கரமாக இல்லை அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இதே விஷயங்களில் இருக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கும். வக்கரமாகி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகும்பொழுது, அதாவது நமக்கு வந்து அக்டோபர் 9க்கு அப்புறமா டிசம்பர் 11th வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தில் வக்கரமாக இருந்தால் கல்யாண பாக்கியத்தை கொடுப்பார். அதே மாதிரி தொழில் விருத்தியை கொடுப்பார். நம்மளோட ஃபண்ட் ஃப்ளோ எல்லாத்தையும் வந்து பெட்டர் பண்ணி விடுவார். இதெல்லாம் விஷயங்கள் மேஜராக நடக்கும். அதே இது வக்கரமாக இல்லை என்றால் இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போவது, இல்லை அதில் வந்து நிறைய குளறுபடிகள் வருவது அப்படிங்கிறது நடக்கும். இது வந்து நமக்கு 2026 சனீஸ்வரரால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மொத்தமாக. பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய பெயின் பாயிண்ட்டை பொறுத்து நம்ம வந்து பரிகாரம் சொல்லிக்கலாம். இவங்களுக்கு வந்து செலவு நிறைய இருக்குது, ஃபாரினில் வந்து போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன், அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னாக்கா அவங்க வந்து அனந்த பத்மநாப சுவாமியை வந்து வணங்குவது, திரையோதசி அன்னைக்கு வந்து அவங்க வந்து அன்னதானம் செய்வது அவங்களுக்கு நல்லது. தனவரவு ரிலேட்டடாக இல்லாட்டி குடும்பம் ரிலேட்டடான பிரச்சனைகள் இருக்குது, அதை வந்து சால்வ் பண்ண முடியல, அது வந்து இக்கட்டான சிக்கலில் வந்து மாட்டின்னு இருக்கு அப்படின்னாக்கா அவங்க வந்து மேஜராக வந்து மகாலட்சுமியின் ஆராதனை செய்வது, கனகதாரா ஸ்தோத்திரம் போன்ற விஷயங்கள் வந்து அவங்க வந்து செஞ்சுட்டே இருப்பது. அதே மாதிரி அன்னதானங்கள் சஷ்டி அன்னைக்கும் சதுர்தசி அன்னைக்கும் செய்வது அவங்களுக்கு வந்து நற்பலன்களை தரும். கடன் தொல்லை, அதே மாதிரி லீகல் கேஸ் விஷயங்கள் இதெல்லாம் சரியாகலை, எம்ப்ளாயியாக இருக்கிறவங்களுக்கு வந்து மாற்றங்கள் தேவை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து மேஜராக வந்து கிருஷ்ணரை வந்து வழிபடுவது அவங்களுக்கு வந்து நற்பலன்கள் தரும். அதே மாதிரி அஷ்டமி அன்னைக்கும் நவமி அன்னைக்கும் அன்னதானம் செய்வது அவங்களுக்கு நற்பலன்கள் தரும். பாக்கியங்கள் இவங்களுக்கு வந்து ஓப்பன் அப் ஆகலை, தந்தையினுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால மன உளைச்சலில் இருக்காங்க, இல்லை ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், எல்லா விஷயங்களும் இருக்குது ஆனால் அந்த பாக்கியம் கிடைக்கல அப்படின்னாக்கா அவங்க வந்து கோதண்டராமரை வந்து வழிபடுவது, அதுவும் வந்து அன்னதானங்கள் வந்து நவமி அன்னைக்கு செய்வதே இவங்களுக்கு வந்து நற்பலன்களை தரும். ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷனில் 2ஆம் இடம், இது வந்து குடும்பஸ்தானம், முக அமைப்பை குறிக்கக்கூடிய ஸ்தானம், ஃபண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறத வந்து குறிக்கக்கூடிய ஸ்தானம். இதில் வந்து நமக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரம் 3 பாதங்கள், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதங்கள் உள்ளது. இப்போ வந்து சனீஸ்வரருடைய 3ஆம் பார்வை இவர்கள் மேல் இருக்குது. அதே மாதிரி சனீஸ்வரர் இருக்கிறது வந்து இவங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். இவங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதே மாதிரி இவங்களுடைய 8ஆம் இடத்தையும் வந்து சனீஸ்வரர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஸோ மேஜராக வந்து இதெல்லாம் வந்து இதிலெல்லாம் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து சால்வ் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். சில விஷயங்கள் வந்து சர்ஃபேஸ் ஆகலாம், அதை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இந்த டைம் பீரியடில் இருக்கும். 11ஆம் இடம்ங்கிறது வந்து லாபஸ்தானம், அதே மாதிரி மூத்தவர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மூத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய இடையூறுகள் எது இருந்தாலும் சரி, உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து சரிபார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இந்த டைம் அமையலாம். கிடைக்கக்கூடிய லாபங்களில் அதாவது பரிபூர்ணமாக வராமல் பிட்டு பிட்டாக வரும் இந்த டைம் பீரியடில். ஆனாக்கா சனீஸ்வரர் கொடுத்தா மொத்தமாக கூட கொடுக்கலாம். அதனால் இந்த பீரியடில் வந்து இந்த லாபங்களில் வந்து ஒரு செக் பாயிண்ட் வந்து சனீஸ்வரர் வைக்கிறார். அவருடைய பார்வை வந்து ரிஷபராசி அன்பர்கள் மேலேயே இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு இந்த டைம் பீரியடில் இருக்குது. தன்னுடைய ஆரோக்கியத்தை வந்து 100% பார்த்துக்க வேண்டிய ஒரு அமைப்பு இந்த பீரியடில் அவங்களுக்கு இருக்குது. ரெகுலராக உடல் பயிற்சி பண்ணுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரெகுலர் ஹாஸ்பிட்டல் செக்கப்ஸ்லாம் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த விஷயத்தையும் வந்து லைட்டாக எடுத்துக்காமல் சீரியஸாகவே எடுத்துகிட்டு உடல் உபாதைகள் ஏதாவது வந்தாக்கா டாக்டர் போய் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். அதே மாதிரி அவர் பார்க்கறது 5ஆம் இடம். கர்மகாரகன் 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நம்மளுடைய புத்தி கூர்மையை வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு வரும் இந்த டைம் பீரியடில். அதே மாதிரி புத்திர பிராப்தி கோசம் யார் யாரெல்லாம் ரொம்ப நாளாக வேண்டின்னு இருக்காங்களோ ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த டைம் பீரியடில் 100% அந்த பிராப்தியை வந்து சனீஸ்வரர் கொடுப்பார். ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும்
அது வந்து சால்வ் ஆகக்கூடிய சமயமாக இது வந்து இருக்கும். அதே மாதிரி அவர் பார்க்கறது வந்து உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்கும். 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நம்மளுடைய லைஃப் பார்ட்னருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு சமயமாக இருக்கும். ஃபண்ட் ஃப்ளோ சிச்சுவேஷன் கொஞ்சம் அங்கே வந்து டைட்டாக இருக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்குது. அதில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து நீங்கிறதுக்குரிய ஒரு அமைப்பையும் வந்து சனீஸ்வரர் கொடுப்பார். அதே மாதிரி நமக்கு வந்து இன்சூரன்ஸ் மணி ஏதாவது வர வேண்டியிருக்குன்னா அது வந்து வரும். ப்ராப்பர்ட்டி சேல்லேருந்து ரொம்ப நாளாக வராத பைசா பார்ட்னர்கிட்டேருந்து இல்லாட்டி லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்து பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டேருந்து வரணும் அப்படின்னாக்கா அதுவும் இந்த டைம் பீரியடில் வந்து வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. இது வந்து பேசிக்காக சனீஸ்வரர் இருக்கக்கூடிய லொக்கேஷன்லேருந்து நம்ம வந்து சொல்லக்கூடிய பலன்கள். இப்போ 2026 வந்து சனீஸ்வரர் வந்து ஒரு நிறைய ஃபேஸஸில் வந்து மூவ் ஆகிறார். அதுக்கேற்ற மாதிரியான பலன்கள் என்னென்னலாம் மாறுபடுறத ஆடப் ஆகிறதுங்கிறது பார்ப்போம். இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து ஆரம்பித்து மே 17 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நேர்போக்கில் போகக்கூடிய ஒரு சமயம். இந்த டைத்தில் வந்து ஆடடாக இந்த பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய இடங்களை தவிர உங்களுக்கு வந்து துலா ராசியையும் மகர ராசியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மேஜராக வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இந்த டைம் பீரியடில் இருக்குது. லீகல் கேசஸ் பேட்டில் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து ஜெயிக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்குது. இல்லாட்டி தீர்ந்து விடும், அந்த கேஸ் வந்து தீர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்குது. அதே மாதிரி லோன் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது லோன் ஃபெசிலிட்டியும் கிடைக்கும், தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தீர்க்கவும் முடியும் இந்த டைம் பீரியடில். பேசிக்காக எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இந்த டைம் பீரியடில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவர் இதையும் தாண்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது வந்து உங்களுடைய 9ஆம் இடமான மகர ராசி. ஸோ ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும், அங்கே போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நல்ல அமைப்பை வந்து இந்த டைம் பீரியடில் எடுத்து கொடுப்பார். ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல அமைப்பை வந்து இந்த டைத்தில் எடுத்து கொடுப்பார். ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பை வந்து இந்த டைம் பீரியடில் எடுத்து கொடுக்கலாம். பேசிக்காக வந்து தந்தையினுடைய ஆரோக்கியம் வந்து இந்த டைம் பீரியடில் பெட்டர் ஆகிடும். இதெல்லாம் வந்து இந்த ஃபஸ்ட்டு பீரியடில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ். இதே விஷயங்கள் வந்து நம்ம பாசிட்டிவாக இருக்கும். யாருக்கு சனீஸ்வரர் வக்கரமாக இருக்காரோ அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய காலம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய காலம் அக்டோபர் 9லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களில் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும். மீதி பேருக்கு இந்த அக்டோபர் 9லேருந்து டிசம்பர் 11 இருக்கும்போது இதே விஷயங்கள் வந்து தலைகீழாக மாறுவது, இல்லாட்டி பின்னால் முன்ன பின்ன ஆகுவது, இல்லை டிலே ஆகுவது போன்ற விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ 2வது ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரேவதி நட்சத்திரத்தில் வந்து இருப்பார். ரேவதி நட்சத்திரத்தில் வந்து ஜூலை 27 வரைக்கும் வக்கரமாக ஆகாத ஒரு நிலையில் வந்து இருப்பார். அப்போ வந்து நிறைய விஷயங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணுவார். இவங்களுக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்களுடைய குடும்ப சூழல் அப்படிங்கிறது வந்து பெட்டராகிடும். ஃபண்டு ஃப்ளோங்கிறது வந்து பெட்டராகிடும். புத்திர பிராப்திங்கிறது கிடைக்கும். ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிங்கிறது கிடைக்கும். ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்ஸுங்கிறது வந்து பாசிட்டிவாக வரும். இன்சூரன்ஸ் பைசாங்கிறது வந்து சேரும். அதே மாதிரி பார்ட்னர்கிட்டேருந்து லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்து பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டேருந்து வரக்கூடிய தனவரவு அப்படிங்கிறது இந்த பீரியடில் நடக்கும். அதே மாதிரி லாபங்கள் என்னென்னலாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கணுமோ அந்த டைம் பீரியடில் வந்து நிறைய லம்சமாக கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. 12ஆம் இடத்தையுமே ஆக்டிவேட் பண்ணுங்கிறதுனால நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் சுப செலவுகளும் இந்த டைம் பீரியடில் இருக்கலாம். அவர் பேசிக்காக நம்ம ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கார் சனீஸ்வரர் அப்படின்னாக்கா இந்த பீரியடில் வந்து இதே விஷயங்கள் வந்து இப்போது இவங்களுக்கு வந்து வக்கரமான காலத்தில், அதாவது நமக்கு ஜூலை 27லேருந்து அக்டோபர் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தில் வந்து அது பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை தரும். மீதி பேருக்கு இதே விஷயங்கள் வந்து கொஞ்சம் மேலும் கீழுமாக இருப்பது, இல்லை முன்பின் செல்வது, இல்லை வந்து டிலே ஆகிறது, அப்படியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நடக்கும். இது வந்து பேசிக் பலன்கள், நமக்கு சனீஸ்வரரால் கிடைக்கக்கூடிய பலன்கள் 2026. பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இவங்களுக்கு மெயினாக லாபங்கள் கிடைக்கல, இல்லை மூத்தவர்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால கவலையாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து அன்னதானம் சதுர்தசி அன்னைக்கு செய்வது, திரையோதசி அன்னைக்கு செய்வது, அனந்த பத்மநாப சுவாமியை வந்து வணங்குவது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை வந்து தரும்.
பேசிக்காக தன்னுடைய ஆரோக்கியமான விஷயங்கள் அது வந்து பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி கடன் தொல்லைகள் இருக்குது, லீகல் கேசஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி எம்ப்ளாயீஸாக இருந்து நமக்கு வந்து வேறு மாற்றங்கள் தேடின்னு இருக்கோம், அதற்குரிய அமைப்பு கிடைக்கல அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து மகாலட்சுமியினுடைய பூஜைகளை செய்வது. அதே மாதிரி அன்னதானங்கள் சஷ்டி அன்னைக்கு, சதுர்தசி அன்னைக்கு, சப்தமி அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு செய்து கொண்டு வருவது நல்ல ரிசல்ட்டை வந்து தரும். புத்திரப்பிராப்தி ரிலேட்டடான விஷயங்கள் வந்து நம்ம வந்து தாக்குது, இல்லை ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, அவங்க வந்து கிருஷ்ணருடைய ஆராதனை செய்வது, கிருஷ்ணருடைய ஸ்தோத்திரங்கள் படிப்பது, அவர்கள் கோயிலுக்கு சென்று வருவது, அஷ்டமி அன்னைக்கு நவமி அன்னைக்கு அன்னதானம் செய்வது அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை தரும். ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்டடு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது. அதே மாதிரி மறைமுகமான எதிர்ப்புகள் நிறைய இருக்குது. இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள் நமக்கு வந்து சேரலை, இல்லை பார்ட்னர்கிட்டேருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸ் நமக்கு சேரலை அப்படிங்கிறவங்க வந்து கோதண்ட ராமசுவாமியை வந்து வணங்குவது ரெகுலராக, நவமி அன்னைக்கு அன்னதானங்கள் செய்வது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நற்பலன்களை தரும். மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து காலபுருஷனில் 3ஆம் இடம், கம்யூனிகேஷன் சென்டர், புதனுடைய வீடு, காற்று ராசி. அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் வந்து மிருகசீரிஷம் 2 பாதம், திருவாதிரை, அப்புறம் புனர்பூசம் 3 பாதங்கள். இவங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் வந்து சனீஸ்வரர் இருக்கார். அதே மாதிரி பார்க்கறது வந்து இவங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார் அவர் பார்க்குறது. அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த விஷயங்கள் எங்கெங்கே இருக்காரோ, எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரோ 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் மேஜர் மாடிஃபிகேஷன் சேஞ்சஸ்ங்கிறது சனீஸ்வரரால் கொடுக்கப்பட போகிறது. அதே மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறுக்கி ஒரு நல்ல ஒரு தீர்வுக்கு வந்து கொண்டு வருவார் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் வந்து நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். எனக்கு அது வந்து கர்ம காரகனே வந்து சனீஸ்வரர் தான். அவர் போய் 10ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் வந்து கொண்டு வர, நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். அதுக்கும் மேலே இவங்களுக்கு வந்து ராசிலேயே வந்து குரு பகவான் ஜூன் வரைக்கும் இருப்பார். ஸோ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நிறைய மாடிஃபிகேஷன், பெரிய இடத்துலேருந்து ஒரு சின்ன இடத்துக்கு போவது, இல்லாட்டி இடம் மாறி போவது, இல்லை ஒரு 4 ஆஃபீஸ் தாண்டுவது, இல்லாட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுவது, எது நமக்கு தேவையோ, எது நமக்கு சூட்டபிளோ அதை வந்து அவர் வந்து பார்த்து கண்டிப்பாக பண்ணுவார். ஒரு சுப கர்மா அப்படிங்கிறது நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இந்த டைம் பீரியடில் 2027க்குள்ளே கண்டிப்பாக நடக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது 4ஆம் இடத்தை. ஸோ 4ஆம் இடத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது வீடு, மனை, வாகனம் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக வேண்டி யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை வந்து கொடுத்து செல்வார் சனீஸ்வரர். அதே மாதிரி புது படிப்பு ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு படிப்பை வந்து தேர்ந்தெடுத்து கொடுப்பார் சனீஸ்வரர். அவர் பார்க்கறது வந்து அதே மாதிரி தாயாரினுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து குறுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் வந்து இவர் வந்து சனீஸ்வரர் தருவார். 7ஆம் இடத்தையும் பார்க்குறார் அப்படிங்கும்போது கல்யாண அமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த டைம் பீரியடில் கண்டிப்பாக நடக்கும். எனக்கு குருவனுடைய பார்வையும் கிடைக்கும், அதே மாதிரி சனீஸ்வரருடைய பார்வையும் கிடைக்கும்போது கல்யாண அமைப்புங்கிறது வந்து இந்த டைம் பீரியடில் 100% நடக்கும். சுபகர்மா அப்படிங்கிறது நிறைய விஷயங்களில் வந்து இவங்களுக்கு வந்து திரும்பி திரும்பி எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கிறது வந்து மிதுன ராசி அன்பர்களுக்கு. இப்போ சனீஸ்வரருடைய மூமெண்ட் வந்து ஒரு 3-4 ஃபேஸில் வந்து இந்த வருஷம் வந்து அந்த டிவைட் பண்ணலாம். இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து ஆரம்பித்து மே 17 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நேர்போக்கில் போகக்கூடிய ஒரு காலம். இப்போ சனீஸ்வரருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆடடாக அவர் பார்க்கக்கூடிய பார்வையை தவிர இருக்கக்கூடியது வந்து இவங்களுடைய 5ஆம் இடத்துல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். ஸோ புத்திர பிராப்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொடுப்பார், ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸுங்கிற ஒரு விஷயத்த கொடுப்பார், ஸ்பெக்குலேட்டிவ் கெயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த டைம் பீரியடில் கொடுப்பார். ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட் வந்து ரொம்ப நல்ல லக்கி டைமாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி இவங்களுடைய 8ஆம் இடத்தையும் வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுவார். ஸோ லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்து, பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டேருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த டைம் பீரியடில் கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லாயிருக்கும். இன்சூரன்ஸ்லேருந்து வரக்கூடிய பைசாலாம் இவங்களுக்கு வந்து வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவாக வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இந்த டைம் பீரியடில் இருக்கும்.
இதே சிச்சுவேஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கும் வக்கரமான சனீஸ்வரர் இருக்கும் பொழுது அப்படின்னாக்கா அந்த பீரியட் வந்து நமக்கு அக்டோபர் 9லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் சனீஸ்வரர் வக்கரமாக இருக்காரோ அந்த டைம் பீரியடில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக அவங்களுக்கு வந்து நடக்கும். அந்த வக்கரமாகக்கூடிய காலங்களில் வந்து மீதி பேருக்கு வந்து இதே விஷயங்கள் வந்து மேலும் கீழுமாக இருப்பது இல்லாட்டி தள்ளி போவது போன்ற விஷயங்கள் நடக்கலாம். இப்போ 2வது ஃபேஸ் அவர் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காலம் வந்து நமக்கு வந்து ஜூலை 27 வரைக்கும் அவர் இருப்பார். மே 17லேருந்து ஜூலை 27 வரைக்கும் வக்கரமாகாமல் நேராக இருக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். மேஜராக வந்து இவங்களுடைய தொழில் விருத்தி, தொழில் ஸ்தானத்தில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மாடிஃபை பண்ணுறது போன்ற விஷயங்கள் இந்த டயத்தில் நடக்கும். இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள்ங்கிறது வந்து 100% இந்த டைம் பீரியடில் கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுடைய லக்னத்தையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். இவங்களுடைய ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதுக்கு தகுந்த நடவடிக்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். தாயாரினுடைய ஆரோக்கியத்தை வந்து பார்த்துக்கணும். அதில் ஏதாவது குளறுபாடுகள் ஏதாவது இருந்தால் அதை வந்து காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த டைம் பீரியடில் இருக்கலாம். கல்யாண அமைப்புகள் ஃபிக்ஸ் ஆகிறது கூட இந்த டைம் பீரியடில் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது. இது சனீஸ்வரர் வக்ரமாக இருக்காருனாக்கா இந்த அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து நமக்கு வந்து ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதே விஷயங்கள் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கும். மீதி பேருக்கு இதே விஷயங்கள் வந்து கொஞ்சம் மேலும் கீழுமாக அமைவதற்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. இது வந்து நம்ம வந்து சனீஸ்வரருடைய பலன் 2026க்குரிய பொது பலன்கள் நம்ம பார்த்துருக்கோம். மிதுனத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க பெயின் பாயிண்ட் வச்சு நம்ம வந்து பரிகாரம் பார்த்துக்கலாம். இப்போ 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது தொழில் ஸ்தாபனம், அதே மாதிரி தொழில் ஸ்தானங்கள், தொழில் பார்க்கும் இடங்கள், தொழிலில் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது, அதை வந்து சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வந்து திரையோதசி அன்னைக்கு அன்னதானங்கள் செய்வது, அனந்த பத்மநாப சுவாமியை வணங்குவது அவங்களுக்கு வந்து நல்ல பரிகாரமாக அமையும். செலவுகள் கண்ணா பின்னான்னு ஆகுது, அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, ஃபாரினில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன், அதற்குரிய அமைப்புகள் எனக்கு வந்து இன்னும் வரல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து மேஜராக வந்து மகாலட்சுமி பூஜா வந்து ரெகுலராக பண்ணணும். மகாலட்சுமியின் பூஜை, அதே மாதிரி அவங்களுடைய ஸ்தோத்திரங்கள் அதை படித்து கொண்டே வருவது, தாயாரனுடைய ஸ்தோத்திரங்களை படித்து கொண்டே வருவது, அன்னதானங்கள் வந்து சஷ்டி அன்னைக்கும் சதுர்தசி அன்னைக்கும் செய்வது இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தரும். ப்ராப்பர்ட்டி வாங்க முடியல, இல்லை புது படிப்புக்கு போகிறேன், அதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது, இல்லை ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான ஏதாவது வந்து இஷ்யூ வந்து திரும்பி திரும்பி வருது, தாயாரனுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னாக்க இவங்க வந்து கிருஷ்ண பரமாத்மாவை வந்து வணங்குவது நல்லது. அதே மாதிரி அஷ்டமி அன்னைக்கு, நவமி அன்னைக்கு அன்னதானங்கள் செய்வது இவங்களுக்கு நல்லது. கல்யாணம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு வந்து கூடி வர மாட்டேங்கிறது, இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து கூடி வர மாட்டேங்கிறது அப்படின்னாக்க இவங்க வந்து கோதண்ட ராமசுவாமியை வந்து வணங்குவது இவங்களுக்கு நல்லது. அதே மாதிரி நவமி அன்னைக்கு அன்னதானங்கள் செய்வது இவங்களுக்கு வந்து நல்லது. கடகராசி அப்படின்னு சொல்லும்போது இது சந்திரனுடைய வீடு, காலபுருஷனில் 4ஆம் இடம், சுகஸ்தானம், தாய்ஸ்தானம், ப்ராப்பர்ட்டி, அதே மாதிரி படிப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லக்கூடிய ஸ்தானம். இதில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து புனர்பூசம் 4ஆம் பாதம், அதே மாதிரி பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது. இவங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார். அவர் வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் இவங்களுக்கு 11ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடம், இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறார். ஸோ இந்த இடங்களில் எல்லாம் வந்து சனீஸ்வரர் வந்து நிறைய சேஞ்சஸை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. சனீஸ்வரர் வந்து ஒரு பிரச்சனையை வந்து குறுக்குவர். அது அங்கே இருக்கக்கூடிய டோட்டல் என்ன ஃபங்க்ஷனிங்கோ, அந்த பாவத்தினுடைய என்ன தன்மையோ அதை வந்து குறுக்கக்கூடிய அமைப்பை வந்து சனீஸ்வரர் கொடுப்பார். 9ஆம் இடத்துல வந்து சனீஸ்வரர் இருக்கிறதுனால நமக்கு வந்து இருக்கக்கூடிய பாக்கியங்கள் வந்து ரொம்ப செக்காய் நமக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து காட்டி கொடுத்து அதை வந்து சரிபார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து நமக்கு கொடுப்பார்.
அதே மாதிரி ஃபாரின் போய் செட்டில் ஆகணும், படிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பை வந்து சனீஸ்வரர் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த டைம் பீரியடில் இருக்குது. அவர் பார்க்குறது 11ஆம் இடம், உங்களுக்கு பாதகஸ்தானம். ஆனாலும் அங்கே வந்து லாபங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்களில் வந்து செக்காய் நமக்கு வந்து லாபங்கள் கிடைக்கும். பரிபூர்ணமாக கிடைக்காது. அது வந்து எப்படின்னாக்கா ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கும். வீட்டில் இருக்கிற மூத்தவங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது கோளாறுகள் இருந்தால் அதை வந்து சரிபார்க்கக்கூடிய ஒரு அமைப்பையும் வந்து சனீஸ்வரர் கொடுப்பார். நம்மளுடைய 3ஆம் இடத்தையும் வந்து சனீஸ்வரர் பார்க்கறதுனால மனசு அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக அலப்பாயறதுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும். எனக்கா அவர் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கணும்ன்ட்டு எதிர்பார்ப்பார். கடகராசி அன்பர்கள் எல்லாம் கற்பனை வளம், அதே மாதிரி ஒரே எக்ஸ்பான்சிவ் மோடில் வந்து மைண்டில் வந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங் பீரியடாக இருக்கும். மனம் சார்ந்த விஷயங்களில் வந்து நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக இருக்கணுங்கிறதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் நமக்கு வந்து திரும்பி திரும்பி எடுத்து கொடுத்துட்டே இருப்பார். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி சேல் மாதிரியான விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து சால்வ் பண்ணி கொடுப்பார். நமக்கு வேணுங்கிற சப்போர்ட் சிஸ்டம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பை வந்து அவர் வந்து தருவார். கரெக்டான அமைப்பை வந்து நமக்கு வந்து எடுத்து தருவார். அதே மாதிரி இளைய சகோதரன் சகோதரி அவங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து எடுத்து காட்டி அதை வந்து சரி பார்க்கறதுக்குரிய அமைப்பை வந்து சனீஸ்வரர் தருவார். அதே மாதிரி நம்ம 6ஆம் இடத்தையும் பார்க்குறார். இது வந்து ஒரு நல்ல விஷயம். 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நமக்கு கடன் தொல்லைகள் வந்து தீரக்கூடிய சமயம் இது. அதே மாதிரி 2027 அவர் தாண்டறதுக்குள்ளே அந்த கடன் தொல்லையிலேருந்து நம்மளை வந்து நீக்கி எடுத்துன்னு வந்துடுவார். அதே மாதிரி கோர்ட்டு கேஸுகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் வந்து செட்டில் ஆகக்கூடிய சமயம் இது. அதே மாதிரி நமக்கு வந்து உத்தியோகம் பார்க்கும் நபர்கள் யாரெல்லாம் இடம் மாற்றங்கள் எதிர்பார்க்குறாங்களோ இல்லை நல்ல உத்தியோக ஸ்தானங்கள் தேடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்புகள் வந்து இந்த டைம் பீரியடில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து சனீஸ்வரரால் பேசிக்காக அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் பார்க்கக்கூடிய இடங்கள், அதிலிருந்து வரக்கூடிய பலன்கள். இப்போ வந்து 2026 அவருடைய மூமெண்ட்டை பொறுத்து நிறைய விஷயங்கள் வந்து ஆடப் ஆகும். அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மே 17 வரைக்கும், ஜனவரியிலேருந்து மே 17 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நேர்கோட்டில் செல்லக்கூடிய நேரம். இந்த டயத்தில் வந்து என்ன ஆகுனாக்கா நமக்கு இதை விட ஆடடாக வரக்கூடிய விஷயங்கள் என்னதுனாக்கா நம்மளுடைய 4ஆம் இடமான துலா ராசியம் வந்து ஆக்டிவேட் பண்ணுவார். ஸோ அந்த டயத்தில் வந்து நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குவது, அதே மாதிரி வாகனங்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கொடுப்பார். புது படிப்பு ஏதாவது படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்கனாக்கா அதை வந்து தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் வந்து அவர் வந்து கொடுப்பார். தாயாரினுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பையும் வந்து இந்த டைம் பீரியடில் நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்தையும் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் லாபங்கள் இத்தனை நாளாக வராமல் இருந்தது வந்து இந்த டைம் பீரியடில் வந்து ஓப்பன் அப் ஆகி நமக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பையும் சனீஸ்வரர் வந்து கொடுப்பார். 7ஆம் இடத்தையும் வந்து அவர் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இருப்பார். ஸோ கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு வந்து வரன் கிடைப்பது அப்படிங்கிறது இந்த டைம் பீரியடில் கிடைக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தேடின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்க்குரிய ஒரு அமைப்பும் இந்த டைம் பீரியடில் கிடைக்கும். இது வந்து ஆடட் பெனிஃபிட். இதே விஷயங்கள் நமக்கு வந்து சனீஸ்வரர் வக்ரமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து எந்த பீரியட்லனாக்கா ஜூலை 27லிருந்து நமக்கு வந்து அக்டோபர் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களில் வந்து இதே ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக கிடைக்கும். நமக்கு வந்து வக்கரமாக இல்லைனாக்கா இந்த ஜூலை 27லேருந்து அக்டோபர் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களில் இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் மேலும் கீழுமாக ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ வந்து 2வது ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து அவர் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் வந்து மே 17லிருந்து ஜூலை 27 வரைக்கும் நேர் பாதையில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த டைம் பீரியட் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டும் பார்ப்போம். அப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து 9ஆம் இடம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ வந்து பாக்கியங்கள் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆகிடும். அதே மாதிரி ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பை வந்து இந்த டைம் பீரியடில் எடுத்து கொடுப்பார். 12ஆம் இடமும் ஆக்டிவேட் ஆகுங்கிறதுனால ஃபாரினில் செட்டில்மெண்ட்டுக்காக வேண்டி தேடின்னு இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பை வந்து எடுத்து கொடுப்பார். 3ஆம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணுங்கிறதுனால மன தைரியம் வந்து இந்த டைம் பீரியடில் வந்துடும். குழப்பங்கள் தீரும், சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கும், சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆகும். ப்ராப்பர்ட்டி சேலுங்கிறது வந்து இந்த டைம் பீரியடில் நடக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. கடன் வசதிகள் கிடைக்கும். அதே மாதிரி கடன் செட்டில் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இந்த டைம் பீரியடில் கிடைக்கும்.
இப்போது இதே விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சனீஸ்வரர் வக்ரமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஜூலை 27 லேருந்து ஆரம்பித்து அக்டோபர் 9 வரைக்கும் இதே பலன்கள் வந்து பாசிட்டிவாக கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. அந்த காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் சனீஸ்வரர் நேராக இருக்கோ இந்த விஷயங்கள் கொஞ்சம் மேலும் கீழும் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வரும்பொழுது நமக்கு வந்து அக்டோபர் 9லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து 4, 11, 7ங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து வக்ரமாக சனீஸ்வரர் இருந்தால் இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கும். தாயார் ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி லாபங்கள் எது எதெல்லாம் கிடைக்கலோ அதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கும். பாக்கியங்கள் வந்து ஓப்பன் அப் ஆகும். ஃபாரினில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அமைப்பு இருக்கும். ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குரிய ஒரு அமைப்பும் இந்த டைம் பீரியடில் இருக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆகிடும். இதெல்லாம் வந்து பொது பலன்கள் நமக்கு வந்து சனீஸ்வரர் மூமெண்ட்னால கிடைக்கக்கூடியது 2026. பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு 9ஆம் இடத்து பிரச்சனை, தந்தையினுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை ஃபாரின் எஜுகேஷனுக்காக வேண்டி போகணுங்கிற விஷயங்களில் வந்து பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி ஃபாரின்லேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இது வந்து பொருந்தும். அவங்களுக்கு வந்து அனந்த பத்மநாப சுவாமியை வந்து வணங்குவது, அன்னதானம் வந்து திரையோதசி அன்று செய்வது இவங்களுக்கு வந்து நற்பலன்களை தரும். இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் கிடைக்கல கரெக்டாக, இல்லாட்டி இவங்களுடைய மூத்தவர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால கொஞ்சம் மன உளைச்சலில் இருக்காங்க, அது கவலைகரமாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து மகாலட்சுமி பூஜையை வந்து ரெகுலராக பண்ணணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி அவங்க வந்து அன்னதானங்கள் வந்து சஷ்டி அன்னைக்கு, சதுர்தசி அன்னைக்கு பண்ணுவது அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை தரும். மன உளைச்சல் பயங்கரமாக இருக்குது. ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணுன்னாக்கா பயமாக இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டு கவலையாக இருக்குது. ப்ராப்பர்ட்டி சேலில் வந்து கவலையாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குவது அவங்களுக்கு வந்து நல்லது. அதே மாதிரி அவங்க வந்து அஷ்டமி அன்னைக்கு, நவமி அன்னைக்கு அன்னதானம் செய்வது அவங்களுக்கு நல்லது. கடன் விஷயங்கள் தீரலை, அதே மாதிரி ரோகங்கள் இருக்குது, இல்லை நமக்கு வந்து கோர்ட்டு கேஸ் வந்து இழுபறியில் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சுக்காக வேண்டி பார்த்துட்ருக்கோம், அது வந்து கிடைக்கல அப்படிங்கிறவங்க வந்து கோதண்ட ராமசுவாமியை வந்து வணங்குவது நல்லது. அதே மாதிரி நவமி அன்னைக்கு அன்னதானம் செய்வது அவங்களுக்கு நல்லது. சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து காலபுருஷனில் 5ஆம் இடம், சூரியனுடைய ராசி. அதில் வந்து நமக்கு வந்து மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், அதே மாதிரி உத்தர நட்சத்திரம் இருக்கு. இந்த ஸ்தானத்தில் வந்து இப்போ வந்து கேது இருக்கார். இவங்களுக்கு 8ஆம் இடத்தில் வந்து சனீஸ்வரர் இருக்கார். ஸோ அவருடைய காரகத்துவத்தை கொண்ட ஸ்தானத்திலேயே வந்து சனீஸ்வரர் இருக்கார். ஆயுள் காரகன் இல்லையா, அதனால் அங்கேயே இருக்கார். ஸோ அந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து சரிபார்ப்பது, விருத்தி செய்வது என்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக சனீஸ்வரர் பண்ணுவார். அதுவும் சிம்மராசிக்காரர்களுக்கு. லைஃப் பார்ட்னர், ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கி அதை வந்து சரிபார்க்கக்கூடிய ஒரு சூழல்ங்கிறது இந்த டைம் பீரியடில் இருக்கலாம். அந்த சைட்லேருந்து வரக்கூடிய ஃபண்ட் ஃப்ளோவில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் அதை வந்து சரிபார்க்கக்கூடிய ஒரு சமயமாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து மறைமுகமான எதிர்ப்புகள் யார் இருந்தாலும் அதை வந்து தகர்த்தெறியக்கூடிய ஒரு காலமாக சனீஸ்வரருடைய 8ஆம் இடத்து அமைப்பு வந்து அமையும். அவர் பார்க்கறது வந்து இவங்களுக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். கர்மஸ்தானம், கர்மஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்தை பார்க்குறாருங்கும்போது ஒரு கர்மா பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து இந்த டைம் பீரியடில் 2027 அவர் வந்து மீனராசியை தாண்டதுக்குள்ளே அமையலாம். அது வந்து குருவினுடைய வீடு, குரு பார்வை அங்கே இருந்தாக்கா அது வந்து சுபகர்மாவாக மாறுறதுக்குரிய ஒரு அமைப்பும் வந்து நமக்கு இருக்குது. பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த டைம் பீரியடில் வந்து சனீஸ்வரர் கொடுப்பார். நிறைய விஷயங்கள் மாடிஃபிகேஷன்னாக்க வந்து குறுக்குவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சனீஸ்வரர் கண்டிப்பாக செய்வார். 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால தன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சரிபார்த்து கொள்வது, ஃபண்ட் ஃப்ளோ விஷயங்களை வந்து சரிபார்த்து கொள்வது, ஒரு பட்ஜெட்டட் வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து எடுத்துக்காட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த டைம் பீரியட் இருக்கலாம்.
அதே மாதிரி 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குருவும் பார்க்கிறார், சனீஸ்வரரும் பார்க்கிறாருங்கும்போது நமக்கு வந்து புத்திர பிராப்திங்கிறது வந்து இந்த டைம் பீரியட்ல கிடைக்கும். ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது வந்து சரியாகும். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பையும் வந்து சனீஸ்வரர் வந்து இந்த டைம் பீரியட்ல கொடுப்பார். ஸ்பெக்குலேட்டிவ் கெயின்ங்கிறது வந்து பார்த்து பார்த்து கொடுப்பார். அதுக்காக வேண்டி ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பார்த்து செய்ய வேண்டும். 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து அவருடைய ஸ்தானம், அவர் பார்க்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறதுனால வரக்கூடிய பொது பலன்கள். இப்போ வந்து அவருடைய மூமெண்ட்டை பொறுத்து நம்ம வந்து அந்த பலன்களை வந்து பார்ப்போம். இப்போ வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஜனவரி மாதத்துலேருந்து மே 17 வரைக்கும் இருக்கக்கூடிய காலம். இது வந்து ஃபேஸ் 1. இப்போ வந்து இவங்களுடைய 3ஆம் இடமான துலா ராசி வந்து ஆக்டிவ் ஆகிடும். அதே மாதிரி 10ஆம் இடம் வந்து ஆக்டிவ் ஆகிடும். அதே மாதிரி 7ஆம் இடம் இல்லை, இவங்களுக்கு 6ஆம் இடம் வந்து ஆக்டிவ் ஆகிடும். 6ஆம் இடம் ஆக்டிவ் ஆகும் பொழுது முதல்ல வந்து இவங்களுக்கு வந்து துலா ராசி ஆக்டிவ் ஆகும் பொழுது என்ன ஆகுனாக்கா மனோ தைரியம்ங்கிறது வந்து இந்த டைம் பீரியடில் கிடைக்கும். ப்ராப்பர்ட்டி சேல்ங்கிறது கிடைக்கும். இவங்களுக்கு வேணுங்கிற ஹெல்ப் சிஸ்டம் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து இந்த டைம் பீரியடில் கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகள் அவங்களுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆகிடும். இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ். அதே மாதிரி அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது வந்து இவங்களுடைய 6ஆம் இடத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால, மகர ராசியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால தொழில் பார்க்கும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த டைம் பீரியடில் அமையலாம். அதே மாதிரி கடன் ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது வேணும்னா அது கிடைக்கும், அடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இதை வந்து கருதலாம். அதே மாதிரி லீகல் கேசஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பையும் வந்து இந்த டைம் பீரியடில் சனீஸ்வரர் தருவார். அதே மாதிரி நமக்கு வந்து இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் நமக்கு கிடைக்கிறது அவர் நேர்கோட்டில் செல்லும் பொழுது. அவர் வந்து வக்ரமாகிறது வந்து நமக்கு வந்து அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 11 வரைக்கும். ஸோ பேசிக்காக நமக்கு வந்து சனீஸ்வரர் வந்து வக்ரமாக இருக்காருனாக்கா இதே விஷயங்கள் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக அமையறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மீதி பேருக்கு இதே விஷயங்கள் வந்து கொஞ்சம் மேலும் கீழுமாக தள்ளி போவது போன்ற விஷயங்கள் வந்து நடக்கும் இந்த டைம் பீரியடில். இப்போ 2வது ஃபேஸில் வந்து நமக்கு வந்து ரேவதி நட்சத்திரத்தை வந்து தொடுவார். ரேவதி நட்சத்திரத்தை தொடும் பொழுது இவங்களுக்கு வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருவார். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தையும் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருவார். லாபங்கள், கிடைக்க வேண்டிய லாபங்கள் வந்து பரிபூர்ணமாக இந்த டைம் பீரியடில் இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க மூத்தவர்களுடைய ஆரோக்கியம் எல்லாம் வந்து பெட்டர் ஆகிடும் இந்த டைம் பீரியடில். லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்து வரக்கூடிய ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிலேருந்து வரக்கூடிய லாபங்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இந்த டைம் பீரியடில் இருக்குது. அதே மாதிரி புத்திர பிராப்தியும் இந்த டைம் பீரியடில் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து 2ஆம் இடத்தையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால நிறைய குடும்ப சூழல்கள் வந்து சரியாகக்கூடிய ஒரு சமயமாக இது இருக்கும். ஃபண்ட் ஃப்ளோ சிச்சுவேஷன் வந்து பெட்டர் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கும். ஸ்பெக்குலேட்டிவ் கெயின்ங்கிறது கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பாக இருக்கும். புத்திர பிராப்திங்கிறது கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டட் விஷயங்கள் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து வர்றதுக்குரிய ஒரு அமைப்பாக இருக்கும். இன்சூரன்ஸ் பைசா அதெல்லாம் வந்து வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இந்த டைம் பீரியடில் இருக்கலாம். அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சால்வ் ஆகி ஒரு நல்ல ஒரு சுகிருந்தமான சூழல் வந்து வர்றதுக்குரிய ஒரு அமைப்பாக இருக்கும். இவங்களுடைய 10ஆம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய காலம் வந்து நமக்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இருந்தது. ஆனால் இந்த டைம் பீரியடில் வந்து ஒரு கர்மா, சுப கர்மா அப்படிங்கிறது பண்ணுறதுக்குரிய ஒரு எக்ஸ்பெண்டிச்சரும் இந்த டைம் பீரியடில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே மாதிரி இதே விஷயங்கள் வந்து நம்ம ஜாதகத்தில் சனீஸ்வரர் வக்ரமாக இருந்தால் அந்த ரிசல்ட்ஸ் வந்து அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 27லிருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதே விஷயங்கள் பாசிட்டிவாக முடியும். மீதி பேருக்கு இந்த டைம் பீரியட் கொஞ்சம் மேலும் கீழுமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இது நம்ம வந்து பொது பலன்கள் நம்ம 2026க்கு சிம்ம ராசிக்கு பார்த்துருக்கோம். பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய பெயின் பாயிண்ட்டை பொறுத்து நம்ம வந்து பார்ப்போம்.
இப்போ வந்து 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மறைமுகமான எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்க வந்து பார்த்துட்டே வராங்க அப்படின்னாக்கா, இவங்க வந்து பண்ண வேண்டியது அனந்த பத்மநாப சுவாமிய வந்து வணங்குவது, அன்னதானங்கள் செய்வது, எஸ்பெஷலி இவங்க வந்து திரையோதசி அன்னைக்கு அன்னதானம் செய்வது, இவங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தியை கொடுக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸில் வந்து நிறைய தடங்கல்கள் இருக்கு. அது வந்து ஒரு ஸ்மூத்தா போக மாட்டேங்கிறது. இல்ல ஒரு சுபகர்மா பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வந்து பண்ண முடியல. அப்படிங்கிறவங்க வந்து மகாலட்சுமி தாயார வந்து வணங்குவது. அதுவும் வந்து நமக்கு வந்து சஷ்டி அன்னைக்கும், சதுர்தசி அன்னைக்கும் அன்னதானம் செய்வது நல்ல ரிசல்ட்ட வந்து குடுக்கும். ஃபண்ட் ஃப்ளோ விஷயங்கள் வந்து தகராறாக இருக்கு. இல்ல ஃபேமிலியில இருக்க சூழல்கள் வந்து சரியாக இல்லை குடும்பத்தில அப்படின்னாக்கா, அவங்க வந்து மெயினா ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆராதனை வந்து செய்வது, அஷ்டமி அன்னைக்கு, நவமி அன்னைக்கு அன்னதானங்கள் செய்வது அவங்களுக்கு வந்து நல்ல பரிகாரமாக இருக்கும். புத்திர பிராப்தி ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கு. அதே மாரி ஸ்பெகுலேட்டிவ் கெயின்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து பூர்வீக சொத்துல வந்து நெறைய சிக்கல்கள் இருக்கு. அப்படிங்கிறவங்கலாம் வந்து மேஜரா வந்து கோதண்டராமரை வந்து வணங்குவது, அதுவும் வந்து அன்னதானம் வந்து நவமி அன்னைக்கு செய்வது அவங்களுக்கு வந்து நல்ல பரிகாரமாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, கன்னிங்கிறது வந்து காலபுருஷன்ல 6ஆம் இடம். அது வந்து புதனுடைய மூல திரிகோண ஸ்தானம். ரோகங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, உழைப்பாளிகள், டெக்னிக்கல் சப்போர்ட், அதே மாதிரி வயிற்று பகுதி இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடிய ஸ்தானமானது கன்னி. இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து நமக்கு வந்து சனீஸ்வரர் இருக்கார். நேர் பார்வையாக பார்க்குறார். அவருடைய 7ஆம் பார்வை சுப பார்வை. அதனால் நிறைய மாற்றங்கள், உடல் ரீதியான பிரச்சனைகள் எது இருந்தாலும் நீக்கக்கூடிய சமயமாக இது இருக்கும். அதே மாதிரி கன்னிராசி அன்பர்களுக்கு கல்யாணம் ஆகவில்லை அப்படின்னாக்க இந்த டைம் பீரியடில் வந்து கல்யாணம் அமையறதுக்குரிய ஒரு வாய்ப்பையும் வந்து சனீஸ்வரர் கொடுப்பார். ஆனால் டிலே ஆகி வரும். ஆனால் வர்றது வந்து தங்கமாக வரும். பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிற மாதிரி இந்த டைம் பீரியடில் வந்து பொறுத்திங்கனாக்கா நல்ல வரன்கள் வந்து அமையும். அது வந்து நல்லபடியாக முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இந்த டைம் பீரியடில் இருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இந்த டைம் பீரியடில் வந்து பாசிட்டிவாக முடியறதுக்குரிய ஒரு அமைப்பை வந்து இவர் கொடுப்பார். அதே மாதிரி நம்ம லைஃப் பார்ட்னருடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் இந்த டைம் பீரியடில் இருக்குது. அவர் வந்து அவங்க ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை வந்து எடுத்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பும் சனீஸ்வரர் 7ஆம் இடத்திலிருந்து கொடுப்பார். அதற்குரிய விஷயங்கள் வந்து குறுக்கிறதுக்குரிய வாய்ப்பையும் வந்து சனீஸ்வரர் தருவார். அவர் பார்க்கறது உங்களுக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் ரொம்ப செக்காய் வரும். ஆனால் வரும். அதே மாதிரி தந்தையினுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது வந்து நீக்கப்படும். அது வந்து காட்டுவார். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை ஃபாரினில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த வாய்ப்பை வந்து சனீஸ்வரர் தர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஏன்னா 5 குடையவரும் வந்து சனீஸ்வரரே 9ஆம் இடத்தை பார்க்குறார். அதே மாதிரி அவர் பார்க்கறது 4ஆம் இடத்தை. ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இல்லை வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு யார் யாரெல்லாம் பிரயத்னப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த நல்ல அமைப்பை வந்து சனீஸ்வரர் வாங்கி கொடுப்பார். அதற்குரிய பிரச்சனைகள் எது இருந்தாலும் சனீஸ்வரர் வந்து அதை வந்து குறுக்குவார், நீக்கி கூட வைப்பார் இந்த டைம் பீரியடில். இது வந்து பேசிக்காக சனீஸ்வரர் இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடங்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்கள். இப்போ வந்து 2026 அவருடைய மூமெண்ட்டை பொறுத்து பலன்கள் சில விஷயங்கள் ஆடப் ஆகும். அது என்னங்கிறது பார்ப்போம். இப்போ வந்து ஜனவரி மாதத்துலேருந்து மே 17 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே இருக்கக்கூடிய காலம். 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அப்படின்னு போயிட்டுருக்காரு. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து ஆடடாக வந்து உங்களுக்கு வந்து 2ஆம் இடம்ங்கிறது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஃபண்ட் ஃப்ளோ சுச்சுவேஷன் வந்து இந்த டைமில் வந்து பெட்டர் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது, தனவரவு. அதே மாதிரி குடும்ப சூழல்கள் வந்து சரியாகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இந்த டைம் பீரியடில் நிறைய கொடுப்பார். 5ஆம் இடமான மகரத்தையும் வந்து சனீஸ்வரர் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து புத்திர பிராப்தி அப்படிங்கிறது இந்த பீரியடில் கிடைக்கலாம். ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, பூர்வீக சொத்து அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பையும் கொடுப்பார். ஸ்பெக்குலேட்டிவ் கெயின்ங்கிறதையும் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பை வந்து சனீஸ்வரர் இந்த டைம் பீரியடில் கொடுப்பார்.
9ஆம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறதுனால நமக்கு இந்த பாக்கியங்கள் எல்லாம் 100% கிடைக்குங்கிறத ஒரு கேரண்டி வந்து அவர் வந்து தருவார். அதே மாதிரி தந்தையினுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீக்கக்கூடிய சூழல் இந்த டைம் பீரியடாக இருக்கும். ஃபாரினில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு இந்த டைம் பீரியடில் இருக்குது. ஏன்னா 5-9ங்கிற காம்பினேஷனில் சனீஸ்வரர் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கார். 7லேயே இருந்துங்கும்போது அந்த அமைப்பை வந்து நமக்கு வந்து 100% கொடுப்பார். இப்போது 2வது ஃபேஸில் நமக்கு வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பார். ஜூலை 27 வரைக்கும் வக்ரமாகாத ஸ்திதியில் இருப்பார். நமக்கு வந்து மே 17லேருந்து ஜூலை 27 வரைக்கும் இருக்கக்கூடிய காலம். அப்போ வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது லக்னத்தையே வந்து ஆக்டிவேட் பண்ணுவார். நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆகக்கூடிய ஒரு சமயமாக இருக்கும். 7ஆம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணுவாருங்கிறதுனால நமக்கு வந்து கல்யாண அமைப்புங்கிறது இந்த டைம் பீரியடில் கிடைக்கலாம். உங்களுடைய 8ஆம் இடமான மேஷ ராசியும் ஆக்டிவேட் பண்ணுவாருங்கிறதுனால நிறைய ப்ரெக்னன்சி விஷயங்கள் எல்லாம் வந்து பாசிட்டிவாக முடியறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு இன்சூரன்ஸ் பைசா அதெல்லாம் வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இந்த டைம் பீரியடில் இருக்குது. பார்ட்னர்கிட்டேருந்து வரக்கூடிய தனவரவுகள் எல்லாம் வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நமக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் விஷயங்கள் வாங்குவதற்குரிய ஒரு அமைப்பை இந்த டைம் பீரியடில் வந்து கொடுப்பார். நம்மளுடைய 10ஆம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறாங்கிறதுனால நிறைய மாற்றங்கள் தொழில் ஸ்தாபனத்துலேயோ தொழில் ரீதியான ஃபங்க்ஷனிங்லேயோ நம்ம வந்து பண்ணுவோம். இல்லை புது விஷயங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கிறதே வந்து தொழில் பண்ணுறதுக்காக வேண்டி வாங்கிறதுக்குரிய அமைப்பையும் இந்த டைம் பீரியடில் வந்து சனீஸ்வரர் தருவார். இதே விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பேசிக்காக சனீஸ்வரர் வக்ரமாக இருந்தால் நம்ம ஜாதகத்தில் அதை வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக கொடுக்கறது ஜூலை 27லேருந்து அக்டோபர் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் வந்து இதே விஷயத்தை நமக்கு வந்து பாசிட்டிவாக கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் வக்ரமாக இல்லை என்றால் இந்த காலகட்டத்தில் மீதி பேருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் மேலும் கீழும் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. அக்டோபர் 9லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய காலம். அப்போ வந்து நமக்கு வந்து முதலில் சொன்ன விஷயங்கள் அவர் வந்து உத்திரட்டாதியில் இருக்கும் பொழுது என்னெல்லாம் விஷயங்கள் பாசிட்டிவாக கொடுத்தாலோ அந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் மேலும் கீழுமாக ஆகக்கூடிய விஷயங்கள். யார் யாருக்கெல்லாம் வக்ரமாக இல்லையோ அவங்களுக்கு வந்து தருவார். யார் யாருக்கெல்லாம் வக்ரமாக இருக்கோ அந்த பீரியடில் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட், அந்த உத்திரட்டாதியில் இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸை வந்து அந்த டைம் பீரியடில் வந்து தருவார். இது வந்து 2026க்குரிய பொது பலன்கள் நம்ம சனீஸ்வரரை வைத்து நம்ம சொல்கிறது. பரிகாரம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க பெயின் பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து பார்த்து சொல்லுவோம். இப்போ வந்து கல்யாணம் அப்படிங்கிறது வந்து பிரச்சனையாக இருக்குது, அது அமைதல் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா மெயினாக வந்து அனந்த பத்மநாப சுவாமியை வந்து வணங்குவது, அன்னதானங்கள் வந்து திரையோதசி அன்னைக்கு செய்வது அவங்களுக்கு வந்து நல்ல பலன்களை வந்து தரும். அன்னதானங்கள் பொதுவாகவே செய்து கொண்டே இருப்பது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை வந்து பொதுவாகவே கொடுக்கும். தன்னுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா கிருஷ்ணருடைய ஆராதனை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆராதனை ரெகுலராக செய்வது, அதே மாதிரி அவங்க கோயிலுக்கு போயிட்டு வருவது, அன்னதானங்கள் அஷ்டமி நவமி அன்னைக்கு வந்து அவங்க வந்து பண்ணுறது வந்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். பாக்கியம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனையாக இருக்குது, தந்தையினுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனையாக இருக்குது, உயர்கல்விக்காக வேண்டி ஃபாரின் போகிறதுல வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து மகாலட்சுமியினுடைய ஆராதனையை வந்து செய்வது, அதுவும் வந்து அன்னதானங்கள் வந்து அவங்க வந்து சஷ்டி அன்னைக்கும் சதுர்தசி அன்னைக்கும் பண்ணுவது நல்லது. ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுல வந்து பிரச்சனைகள் இருக்குது, தாயாரனுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, குழந்தைகள் படிப்பில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து மெயினாக வந்து கோதண்ட ராமரை வந்து வணங்குவது, அதே மாதிரி அன்னதானங்கள் நவமி அன்னைக்கு பண்ணுறது அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வரும். வந்து விருச்சிக ராசிங்கிறது வந்து காலபுருஷனில் வந்து 8ஆம் இடம். இது வந்து நமக்கு வந்து ரகசியமான ஸ்தானம், செவ்வாயினுடைய வீடு, பெண் வீடு. இதில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து விசாக நட்சத்திரம் ஒரு பாதம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இவங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல வந்து சனீஸ்வரர் இருக்கிறார். பேசிக்காக வந்து அவர் வந்து 3-4 கூடையவர் 5ல் இருக்கிறார்.
அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடிய இடம் இவங்களுக்கு 11ஆம் இடம், அதே மாதிரி 7ஆம் இடத்த வந்து பார்க்குறாரு. இந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் இருக்கும்போது அந்த விஷயங்கள், அந்த காரகத்துவத்துக்குரிய விஷயங்களில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அதை வந்து நீக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக சனீஸ்வரருடைய அமைப்பு நமக்கு வந்து அமையும். அதில் வந்து நிறைய மாற்றங்களும் விஷயங்களும் இந்த டைம் பீரியடில் வந்து பண்ணுவார். 5ஆம் இடத்திலிருந்து அதே மாதிரி 2ஆம் இடத்தையும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சனீஸ்வரருக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேசிக்காக பூர்வ புண்ணியம் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து சர்ஃபேஸுக்கு வர்றதுக்குரிய விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய பிளாக்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து காட்டி கொடுப்பார். அதெல்லாம் வந்து சரிபார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வந்து இந்த டைம் பீரியடில் இருக்கும். புத்திர பிராப்தி ரிலேட்டடான விஷயங்களில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு சூழலாக இந்த அமைப்பு இருக்கலாம். அதே மாதிரி நமக்கு பூர்வீக சொத்து விஷயமான விஷயங்களில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் நீக்கக்கூடிய சூழலாக இந்த அமைப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து ஸ்பெக்குலேட்டிவ் கெயின்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் குறுக்கி பார்த்துக்கணும். தைரியமாக உள்ளே இறங்கக்கூடாது, ஜாகிரதையாக இருக்கணும். 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் நமக்கு வந்து கல்யாண அமைப்புகள் யார் யாருக்கெல்லாம் தள்ளி போயிட்டுருக்கோ இந்த காலகட்டத்தில் வந்து அந்த அமைப்புகள் வந்து கிளியராகி வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் ஒரு பீரியடில் வந்து சனீஸ்வரர் கொடுப்பார். அதே மாதிரி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனால மூத்தவர்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது குளறுபடிகள் ஏதாவது இருந்தால் அதை வந்து காட்டி கொடுத்து அதை குறுக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பையும் தருவார். லாபங்கள் மொத்தமாக வராது, இன்ஸ்டால்மெண்ட்டில் வரலாம், இல்லை ரொம்ப தள்ளி போய் வந்து வர்றதுக்குரிய ஒரு அமைப்பை வந்து சனீஸ்வரர் கொடுப்பார். அதே மாதிரி 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாத்தையும் வந்து நீக்கி அதற்குரிய ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷனை வந்து கொண்டு வர்றதுக்குரிய அமைப்பை வந்து சனீஸ்வரருடைய பார்வை அதை வந்து கொடுக்கறதுக்குரிய அமைப்பு இந்த வருஷத்தில் வந்து இருக்கும். ஃபண்ட் ஃப்ளோ சுச்சுவேஷன் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். பட்ஜெட் பண்ணி நம்ம வந்து மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து இந்த வருஷத்தில் வந்து இருக்கலாம். இது வந்து பேசிக்காக சனீஸ்வரர் இருக்கக்கூடிய ஸ்தானத்திலிருந்து பார்வையிலிருந்து வரக்கூடிய பலன்கள். இப்போது 2026 வந்து நிறைய மூமெண்ட் வந்து சனீஸ்வரர் இருக்குது. முதல் ஃபேஸில் வந்து ஜனவரியிலேருந்து மே 17ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இதில் வந்து அவர் வந்து பயணிச்சுருப்பார். நேர் பாதையில் போகும்பொழுது ஆடடாக இந்த ஸ்தானங்களை தவிர ஆடடாக வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது வந்து துலா ராசி, உங்களுடைய 12ஆம் இடம், அதே மாதிரி மகர ராசி. ஸோ துலா ராசியை ஆக்டிவேட் பண்ணுறார், உங்களுடைய 7ஆம் இடமான ரிஷபத்தையும் ஆக்டிவேட் பண்ணுவார். ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து நமக்கு வந்து வரன் கிடைப்பது, கல்யாணம்ங்கிறது வந்து ஒரு விஷயம் நடப்பது, அதே மாதிரி அதற்கான செலவுகள் நடப்பது, ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அமைப்பு இந்த டைம் பீரியடில் கிடைப்பது, அதே மாதிரி நமக்கு வேணுங்கிற சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு, இளைய சகோதர சகோதரி ஸ்தானம்ங்கிறதுனால அவங்களுடைய ஆரோக்கியம்லாம் பெட்டர் ஆகுவது, நம்மளுடைய மனசு வந்து தூய்மைப்படுவது, இல்லாட்டி கிளியர் ஆகுவது, ப்ராக்டிக்கல் ஆகுவது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த டைம் பீரியடில் நடக்கும். ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயமும் இந்த டைம் பீரியடில் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது. இதே பலன்கள் வந்து நமக்கு வந்து சனீஸ்வரர் வக்ரமாக இருந்தால் அது வந்து நமக்கு வந்து அந்த காலகட்டம் வந்து அவர் வந்து வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் வந்து அக்டோபர் 9லிருந்து டிசம்பர் 11 வரைக்கும் இருக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து வக்ரமாக சனீஸ்வரர் இருந்தால் இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். மீதி பேருக்கு அந்த டயத்தில் இதே விஷயங்கள் வந்து மேலும் கீழுமாக நடக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ உத்திரட்டாதியை தாண்டி ரேவதி நட்சத்திரத்தில் நேர் நோக்கில் செல்லக்கூடிய நேரம் வந்து ஜூலை 27 வரைக்கும் இருக்குது. ஜூலை 27க்கு அப்புறமா வக்ரமாயிடுவார். வக்ரமாகறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பலன்கள் வந்து நமக்கு வந்து இவங்களுடைய 8ஆம் இடம், அதாவது ப்ரெக்னென்சியை குறிக்கக்கூடிய 8ஆம் இடம், ஆயுளை குறிக்கக்கூடியது 8ஆம் இடம், அதே மாதிரி ரகசியமான எதிர்ப்புகளை குறிக்கக்கூடியது 8ஆம் இடம், இன்சூரன்ஸ் மணி அப்படிங்கிறது குறிக்கிறது 8ஆம் இடம், அதே மாதிரி பார்ட்னர்கிட்டேருந்து வர வேண்டிய வரவுகள் அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது 8ஆம் இடம். இந்த எல்லா விஷயங்களும் வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய பாக்கியம் இந்த டைம் பீரியடில் கிடைக்கும். 11ஆம் இடத்தையும் குறிக்கிறாருங்கிறதுனால நமக்கு லாபங்கள் எல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு, மூத்தவர்களுடைய ஆரோக்கியம் எல்லாம் பெட்டர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஃபண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது பெட்டர் ஆகிடும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் பெட்டர் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பு,
புத்திர பிராப்தி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு, ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு, அதே மாதிரி புத்தி கூர்மையால் நல்ல ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு முன்னேறத்துக்குரிய ஒரு அமைப்பு. இதே மாதிரி கன்சல்டேஷன் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதே விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சனீஸ்வரர் வக்ரமாக இருந்தால் ஜூலை 27 அக்டோபர் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு வந்து இந்த பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுப்பார். மீதி பேருக்கு இதே விஷயங்கள் வந்து மேலும் கீழுமாக நடக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் இந்த வக்ரமான காலத்தில் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு 3ஆம் இடம் சம்மந்தப்பட்டு அதே மாதிரி 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நடக்கும். ஸோ நிறைய வந்து ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுவது, ப்ராப்பர்ட்டி வாங்குவது அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து தாயாரினுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பெட்டராகிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இந்த வக்ரமாகக்கூடிய காலங்களில் நமக்கு வந்து கிடைக்கும். அது வந்து நமக்கு வந்து ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் வக்ரமாக இருக்கக்கூடிய காலம். அந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்குது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இது பொது பலன், சனீஸ்வரருடைய மூமெண்ட்டை வைத்து நம்ம சொல்வது. பரிகாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு வந்து அவங்களுடைய பெயின் பாயிண்ட்டை வச்சு சொல்லிக்கலாம். மேஜராக குடும்பத்திலுடைய சூழல் வந்து சரியாக இல்லை ஃபண்ட் ஃப்ளோ வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறவங்க வந்து மெயினாக வந்து கோதண்டராமருடைய ஆராதனை செய்வது, அதே மாதிரி நவமி அன்னைக்கு அன்னதானம் செய்வது அவங்களுக்கு நல்ல பலன்களை தரும். புத்திர பிராப்தி ரிலேட்டடான விஷயங்கள் இருக்குது, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, பூர்வீக சொத்து, இதெல்லாம் வந்து சிக்கலில் இருக்குது, அதிலேருந்து நிவர்த்தி வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து மேஜராக வந்து அனந்த பத்மநாப சுவாமியை வந்து வணங்குவது, திரையோதசி அன்று அன்னதானம் செய்வது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். கல்யாணம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு வந்து வரன் அமையவில்லை, இல்லை அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அமையலை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பிரச்சனையாக இருந்தால், அதே மாதிரி செலவுகள் கண்ணாப்பின்னான் இருக்குது, அதுக்குரிய வரவில்லை, செலவை வந்து குறைக்கணும், அதே மாதிரி ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்குரிய அமைப்புகள் எனக்கு வரல அப்படிங்கிறவங்கெல்லாம் மகாலட்சுமியினுடைய ஆராதனை செய்வது, அன்னதானங்கள் சஷ்டி அன்னைக்கு, சதுர்தசி அன்னைக்கு, சப்தமி அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு செய்வது அவங்களுக்கு வந்து நல்ல பலன்களை தரும். தனுர் ராசி அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷனில் வந்து 9ஆம் இடம், குருவனுடைய மூல திரிகோணஸ்தானம் இங்கே இருப்பது வந்து நமக்கு வந்து மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், அதே மாதிரி உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் அங்கே இருக்கு. ஸோ இது வந்து குருவனுடைய வீடு. குருவனுடைய வீட்டுக்கு 4ஆம் இடத்தில் சனீஸ்வரர் இருக்கிறார். லக்னத்தையே பார்க்குறார், இவங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார், அதே மாதிரி இவங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். இந்த பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லாம் மாற்றங்களை வந்து சனீஸ்வரர் கொண்டு வந்து கொடுப்பார். அவர் இருக்கக்கூடிய இடத்துலையும் மாற்றங்களை வந்து கொண்டு வந்து கொடுப்பார். அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு சூழல் இந்த டைம் பீரியடில் இருக்கும். நிறைய மாடிஃபிகேஷன்ஸ்ங்கிறது அந்த இடங்களில் நடக்கும். லக்னத்தையே பார்க்கறதுனால இவங்களுடைய ஆரோக்கியத்தை இவங்க வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்க வேண்டிய ஒரு அமைப்பு இந்த டைம் பீரியடில் கண்டிப்பாக இருக்குது. அதை வந்து நெக்லெக்ட் கூடாது. ரெகுலராக எக்ஸசைஸ் ஏதாவது வந்து பண்ணிக்கணும், செக்கப்ஸ் ஏதாவது பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து நெக்லெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை வந்தால் முதல்லையே போய் டாக்டரை போய் பார்க்கறது வந்து இவங்களுக்கு வந்து நல்லது. 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரினுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் காட்டி கொடுப்பார். அதை வந்து குறுக்கக்கூடிய அமைப்பை வந்து சனீஸ்வரர் தருவார். ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்குரிய ஒரு அமைப்பை வந்து சனீஸ்வரர் தருவார். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கின ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதையும் வந்து குறுக்கக்கூடிய அமைப்பை வந்து சனீஸ்வரர் தருவார். இவங்களுக்கு வந்து 2, 3 கூடியவர் வந்து சனீஸ்வரர். ஸோ ப்ராப்பர்ட்டி சேலுங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இவர் வந்து தர்றதுக்குரிய ஒரு அமைப்பையும் இருக்குது. குடும்ப சூழல்களையும் வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் வந்து சனீஸ்வரர் தருவார். அவர் டிரான்சிட் ஆகக்கூடிய விஷயங்களை பொறுத்து அந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்ப்போம். இவங்க 6ஆம் இடத்தை வந்து பார்க்கறதுனால மேஜராக கடன் தொல்லைகளிலிருந்து நீங்கக்கூடிய டைம், ரோகங்கள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய டைம், எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நல்ல மாற்றங்களாக அமையக்கூடிய ஒரு சமயமாக இது இருக்கும். 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நிறைய மாற்றங்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். தேவைகளை குறுக்கி கொண்டால் அவங்களுக்கு வந்து லாபங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சனீஸ்வரர் கண்டிப்பாக இந்த டைம் பீரியடில் வந்து தருவார். இப்போ வந்து இது வந்து பேசிக்காக சனீஸ்வரர் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை பொறுத்து நம்ம வந்து பேசியிருக்கோம். அவர் பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்து நம்ம வந்து பேசியிருக்கோம்.
இப்போ அவருடைய மூவ்மெண்ட்டை பொறுத்து இந்த வருஷம் ஆடடாக என்னெல்லாம் பெனிஃபிட் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து முதல் ஃபேஸில் வந்து ஜான்வரியிலேருந்து மே 17ஆம் தேதி வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் கடந்து போகக்கூடிய காலம். ஸோ இந்த டயத்தில் வந்து நமக்கு வந்து 11ஆம் இடமான இவங்களுடைய லாபஸ்தானமான துலா ராசி வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த லாபங்கள் எல்லாம் கரெக்டாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இருக்கும். அதே மாதிரி 2ஆம் திருமணம் அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கு வந்து சூட்டபுளான பார்ட்னர் கிடைத்து திருமணம்ங்கிறது நடக்கிறதுக்குரிய அமைப்பும் இருக்கும். லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்து வரக்கூடிய வரவுகள் எதுவாக இருந்தாலும் இந்த டைம் பீரியடில் வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. எஸ்பெஷலி பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதெல்லாம் வரணுமோ அதெல்லாம் இந்த டைம் பீரியடில் வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. புத்திர பிராப்திக்குரிய ஒரு அமைப்பையும் இந்த டைம் பீரியட் நமக்கு வந்து தரும். இதை தவிர அவர் வந்து இவங்களுடைய 2ஆம் இடமான மகர ராசியுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறார். ஸோ ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து பெட்டர் ஆகி ஃபண்ட் ஃப்ளோ வந்து பெட்டர் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பையும் இந்த டைம் பீரியடில் வந்து தருவார். இவங்களுடைய 6ஆம் இடமான ரிஷபராசியுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய டைம். அதனால் இப்போ வந்து கடன் தொல்லைகளிலிருந்து நீங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், லீகல் கேசஸ் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் முடியறதுக்குரிய ஒரு சுச்சுவேஷன். அதே மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய டைம் பீரியடாக இது இருக்கும். இது வந்து பேசிக்காக வக்ரமாகாத சனீஸ்வரர் இருக்கக்கூடிய பீரியட். அவர் வக்ரமாகி திரும்பி உத்திரட்டாதியை தொடுவது வந்து நமக்கு வந்து அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 11th வரைக்கும். அந்த டைம் பீரியடில் வக்ரமான சனீஸ்வரர் நம்ம ஜாதகத்தில் இருந்தால் அந்த டைம் பீரியடில் இதே லாபகரமான விஷயங்களை வந்து தருவார். மீதி பேருக்கு அந்த பீரியடில் வந்து இந்த விஷயங்கள் மேலும் கீழுமாக செல்வதற்குரிய ஒரு அமைப்பு இருக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து அடுத்த ஃபேஸில் வந்து மே 17ஆம் தேதியிலேருந்து ஜூலை 27 வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் நேர்கோட்டில் செல்லக்கூடிய வேலை. அதுக்கப்புறமா வக்ரமாகிடுவார். வக்ரமாகறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் நமக்கு வந்து இவங்களுடைய லக்னத்தையே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். இவங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பெட்டர் ஆகும். அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது வந்து தெரியப்படுத்தப்படும். அதே மாதிரி தாயாரினுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆகிடும். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இந்த டைம் பீரியடில் இருக்கும். ப்ராப்பர்ட்டி வாங்குவது விற்பது ரெண்டுமே வந்து இந்த டைம் பீரியடில் நடக்கலாம். கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து வரன் அமைவதற்குரிய ஒரு அமைப்பும் இருக்கும். அதே மாதிரி தொழில் விருத்தி, தொழில் மாற்றங்கள், தொழிலில் வந்து நிறைய விஷயங்கள் மாடிஃபை பண்ணுவது, சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் இந்த டைம் பீரியடில் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது அவர் வந்து ஜூலை 27லேருந்து வக்கரமாகக்கூடிய காலமாக இருக்கும். அக்டோபர் 9 வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்திலேயே. அந்த காலகட்டத்தில் பேசிக்காக நம்ம ஜாதகத்தில் வந்து சனீஸ்வரர் வக்கரமாக இருந்தால் இதே விஷயங்கள் அவங்களுக்கு அந்த டைம் பீரியடில் பாசிட்டிவாக இருக்கும். மீதி பேருக்கு கொஞ்சம் மேலும் கீழுமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இது வந்து பொது பலன்கள் நமக்கு வந்து 2026 தனுர் ராசி அன்பர்களுக்கு சனீஸ்வரரால் வரக்கூடியது. பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட பெயின் பாயிண்ட்டை பொறுத்து நம்ம வந்து பார்ப்போம். இவங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா இவங்க வந்து கோதண்ட ராமரை வந்து ரெகுலராக வணங்குவது, அதே மாதிரி பிரதோஷ வழிபாடுகள் செய்வது, நடராஜரை வந்து தரிசனம் பண்ணுவது, ஆருத்ரா தரிசனம் பண்ணுவது, இது வந்து இவங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தி. அதே மாதிரி அன்னதானங்கள் வந்து இவங்க வந்து நவமி அன்னைக்கு பண்ணுவது, திரையோதசி அன்னைக்கு பண்ணுவது இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை தரும். தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பிரச்சனையாக இருக்குது, இல்லாட்டி போனால் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்குது, அதில் வந்து பிரச்சனைகள் இருக்குது, சிக்கல்கள் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து அனந்த பத்மநாப சுவாமியை வந்து வணங்குவது, திரையோதசி அன்று அன்னதானம் செய்வது அவங்களுக்கு வந்து நல்ல பலன்களை தரும். கடன் தீரவில்லை, கோர்ட்டு கேஸ் தீரவில்லை, எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு நல்ல சேஞ்சு எதிர்பார்த்துன்னு இருக்கேன், அது வந்து கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து மகாலட்சுமி தேவியினுடைய ஆராதனை செய்வது, தாயாரினுடைய ஆராதனை செய்வது, அதுவும் வந்து அன்னதானங்கள் வந்து இவங்க சஷ்டி அன்னைக்கும் சதுர்தசி அன்னைக்கும் செய்வது இவங்களுக்கு வந்து நல்ல பலன்களை தரும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் சூழல்கள் வந்து சரியாக அமையலை அப்படிங்கிறவங்க வந்து கிருஷ்ண பகவானை வந்து பிரார்த்திப்பது நல்லது. அதே மாதிரி அன்னதானங்கள் அஷ்டமி நவமி இந்த 2 நாட்களில் செய்வது அவங்களுக்கு வந்து நல்ல பலன்களை தரும்.
மகர ராசின்னு சொல்லும்பொழுது நமக்கு வந்து காலபுருஷனில் 10ஆம் இடம் சனீஸ்வரருடைய வீடு. இவங்களுடைய ராசி அதிபதியே வந்து சனீஸ்வரர் தான். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து உத்திராடம் 3 பாதம், திருவோணம், அதே மாதிரி அவிட்டம் 2 பாதம். இது வந்து தனவான்கள், இவங்க தான் வந்து தனவான்கள். பூமி தத்துவம் கொண்ட ராசி. இவங்க ராசியாதிபதியான சனீஸ்வரர் வந்து 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் பார்க்கறது வந்து இவங்களுடைய 9ஆம் இடம், அதே மாதிரி 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, 12ஆம் இடத்தையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சனீஸ்வரருது. ஸோ இப்போ 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் குறுக்கக்கூடிய காலமாக சனீஸ்வரருடைய அமைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. 3ஆம் இடம்னு சொல்லும்பொழுது இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஏதாவது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பண்ணக்கூடிய அமைப்பை வந்து சனீஸ்வரர் கண்டிப்பாக தருவார். அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகள் அவங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து காட்டி கொடுத்து அதை வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இந்த பீரியடில் இருக்கும். இவங்களுக்கு கரெக்டான சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து சனீஸ்வரர் வந்து தீர்மானித்து பண்ணக்கூடிய அமைப்பு. அதனால் கொஞ்சம் டிலே, முன்னும் பின்னும் ஆகக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த பீரியடில் இருக்கலாம். யார் எக்ஸாக்டான ஆட்கள் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நமக்கு வந்து மனசு வந்து அலப்பாஞ்சுட்டே இருக்கும், என்னடா இது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இந்த டைம் பீரியடில் அமையலாம். புத்திர பிராப்தி ரிலேட்டடான பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி புத்திர பிராப்தி உண்டாகக்கூடிய அமைப்பை வந்து இந்த டைம் பீரியடில் கொடுப்பார். ஏன்னா 5ஐயும் பார்க்குறாரு, 9ஐயும் பார்க்குறாருங்கும்போது அந்த பாக்கியத்தை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கக்கூடியது சனீஸ்வரருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கி இவங்க கைக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பையும் வந்து சனீஸ்வரர் கொடுப்பார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், பிதாஸ்தானம். தந்தையினுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கும். அதே மாதிரி உயர் படிப்புக்குன்ட்டு யாராவது ஃபாரின் போகணும், செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பை வந்து சனீஸ்வரர் வந்து கொடுப்பார் இந்த டயத்தில். ஏன்னா 12ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருக்கிறதுனால. ஸோ 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால செலவுகளை வந்து குறைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த டைம் பீரியட் அமையும். ஆனால் சுப செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இவங்களுக்கு 5, 9ங்கிற இடத்த வந்து சனீஸ்வரர் பார்க்கறதுனால அந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஸ்பெக்குலேட்டிவ் கெயின்ஸுங்கிறது வந்து ரொம்ப ஜாகிரதையாக பண்ணணும். அதில் வந்து நிறைய சிக்கல்கள் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இந்த டைம் பீரியடில் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து சனீஸ்வரர் இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கும் வச்சு நம்ம வந்து இவ்வளோ நேரம் பேசினோம். இப்போ பேசிக்காக அவருடைய மூமெண்ட் வச்சு நம்ம வந்து இப்போ வந்து என்னெல்லாம் மாற்று பலன்கள் இந்த வருஷம் தரப்போகிறார் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ வந்து மே மாதம் நம்ம வந்து இப்போ வந்துலேருந்து எடுத்துக்கூட இப்போ வந்து ஜனவரி மாதத்துலேருந்து ஆரம்பித்து மே 17 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த டைம் பீரியடில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக அமையும். இவங்களுக்கே வந்து பேசிக்காக இவங்க ஹெல்த் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபண்ட் ஃப்ளோ சிஸ்டம் எல்லாம் பெட்டர் ஆகிடும். அதே மாதிரி 10ஆம் இடமான துலா ராசியும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய காலம். ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிஸ்னஸ் ஓரியன்ட் பீப்புளுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 5ஆம் இடமான ரிஷபராசியும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால புத்திர பிராப்திங்கிறது வந்து இந்த டைம் பீரியடில் கிடைக்கலாம். அதே மாதிரி ஸ்பெக்குலேட்டிவ் கெயின்ஸுங்கிறது கூட இந்த பீரியடில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இது வந்து சனீஸ்வரர் நம்ம ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் அவர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை வக்கரமாக தொடக்கூடிய காலம் வந்து அக்டோபர் 9 டிசம்பர் 11 வரைக்கும். அப்போது அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. மீதி பேருக்கு அந்த டைம் பீரியடில் இதே விஷயங்கள் வந்து மேலும் கீழுமாக எல்லாம் போகக்கூடிய அமைப்பு இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பார். நமக்கு வந்து மே 17 ஜூலை 27 வரைக்கும் நேர்கோட்டில் செல்லக்கூடிய சமயம். இந்த டைம் பீரியடில் வந்து நிறைய விஷயங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். அப்போ வந்து இவங்களுடைய 3ஆம் இடம் அதையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இமிடியேட் சப்போர்ட் சிஸ்டம் பெட்டர் ஆகிடும். இவங்களுக்கு தேவையான எம்ப்ளாயீஸ்லாம் கிடைப்பாங்க. சகோதரிகளுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆகிடும். ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுடைய 9ஆம் இடத்தையும் அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால ஏதாவது ஒரு புது விஷயங்களில் வந்து இவங்க வந்து ஈடுபட்டாங்கனாக்கா பிரயத்னங்கள் இருந்தால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்குது.
பாக்கியங்கள் ஓப்பன் அப் ஆகும். ஃபாரின் செட்டில்மெண்ட்டுங்கிறது வந்து இந்த டைம் பீரியடில் வந்து 100% கிடைக்கும். 9, 12 அப்படிங்கிற அமைப்பில் வந்து அது கிடைக்கும். லோன் ஃபெசிலிட்டிஸ் 100% கிடைக்கும். அதே மாதிரி லோன் தீர்க்கக்கூடிய அமைப்புகளும் இந்த டைம் பீரியடில் நமக்கு வந்து கிடைக்கலாம். எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு நல்ல பீரியடாக இருக்கும். இந்த டைம் பீரியடு வந்து ரெக்கக்னிஷன்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து இந்த பீரியடில் வந்து நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். இதே இது நம்ம ஜாதகத்தில் வந்து சனீஸ்வரர் வக்ரமாக இருந்தால் இதே பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து நமக்கு ஜூலை 27லிருந்து ஆரம்பித்து அக்டோபர் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்கும். மீதி பேருக்கு இந்த டைம் பீரியடில் வந்து கொஞ்சம் மேலும் கீழுமாக இதே விஷயங்கள் இருக்கலாம். இது வந்து நம்ம வந்து பொது பலன், நம்ம வந்து சனீஸ்வரர் 2026 மகர ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இவங்களுக்கு வந்து மேஜராக வந்து 3ஆம் இடத்து பிரச்சனைகள், சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கல, ப்ராப்பர்ட்டி சேல் பண்ண முடியல, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாக்கா அவங்க வந்து அனந்த பத்மநாப சுவாமியை வந்து வணங்குவது, அதே மாதிரி அன்னதானங்கள் திரையோதசி என்று செய்வது நல்லது. எக்ஸ்பெண்டிச்சர் கண்ணா பின்னான் இருக்குது, ஃபாரின் போகிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படிங்கிறவங்க வந்து கோதண்டராம சுவாமியை வந்து வணங்குவது, நவமி அன்னைக்கு அன்னதானம் செய்வது அவங்களுக்கு நல்லது. புத்திர பிராப்தி ரிலேட்டடான விஷயங்கள், அதே மாதிரி பூர்வீக சொத்து ரிலேட்டடான விஷயங்கள் இருந்தால் அவங்க வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து வணங்குவது, அதுவும் வந்து அன்னதானங்கள் வந்து சஷ்டி அன்னைக்கும் சதுர்தசி அன்னைக்கும் செய்வது இவங்களுக்கு வந்து நல்ல பலன்களை தரும். பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபாரின் செட்டில்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி தந்தையினுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து மெயினாக கிருஷ்ணருடைய ஆராதனை செய்வது, பகவான் கிருஷ்ணருடைய ஆராதனை செய்வது, அஷ்டமி நவமி அன்று வந்து அன்னதானம் செய்வது இவங்களுக்கு நல்ல பலன்களை தரும். கும்பராசிங்கிறது வந்து காலபுருஷனில் 11ஆம் இடம். இது சனீஸ்வரருடைய மூல திரிகோண ஸ்தானம். இதில் வந்து இருக்கிறது வந்து நமக்கு வந்து அவிட்ட நட்சத்திரம் 2 பாதங்கள், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இவங்களுக்கு வந்து லக்னத்திலேயே வந்து ராகு இருக்கார். சனியினுடைய ஏபிள் அசிஸ்டன்ட் ராகு வந்து அங்கே இருக்கார். அதே மாதிரி 2ஆம் இடத்தில் வந்து சனீஸ்வரர் இருக்கார். அவர் பார்க்கறது வந்து இவங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார், அதே மாதிரி 4ஆம் இடத்தை பார்ப்பார், அதே மாதிரி இவங்களுடைய 11ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த இடங்கள் எல்லாமே வந்து சீர்திருத்தப்படும் இந்த டைம் பீரியடில். ஸோ பேசிக்காக 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஃபண்ட் ஃப்ளோ சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கலாம். ஆனால் ஒரு பட்ஜெட்டட் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்து இவங்க வந்து தள்ளப்படலாம். அதுக்கு வந்து அடாப்ட் ஆகிக்கணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாம் வந்து நீங்கக்கூடிய ஒரு டைமாக இந்த டைம் பீரியட் இருக்கும். 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயாரினுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது காட்டிடுவார் சனீஸ்வரர். அதே மாதிரி அதை வந்து சரி பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பையும் வந்து சனீஸ்வரர் வந்து நமக்கு கொடுப்பார். ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான இஷ்யூஸ் வாங்குவதற்கு யாரெல்லாம் பிரயத்னம் பண்ணுறாங்களோ அதற்குரிய விஷயங்கள் எல்லாம் வந்து தீருவதற்குரிய ஒரு வாய்ப்பையும் வாங்குவதற்குரிய வாய்ப்பையும் வந்து சனீஸ்வரர் வந்து கொடுப்பார். அதே மாதிரி சனீஸ்வரர் பார்க்குறது 8ஆம் இடம். ப்ரெக்னென்சி ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து நீங்கி அது வந்து சரியாகிறதுக்குரிய ஒரு அமைப்பை வந்து கொடுப்பார் சனீஸ்வரர். அதே மாதிரி பார்ட்னர்கிட்டேருந்து வர வேண்டிய பைசா எதுவாக இருந்தாலும் அது வந்து கிடைக்கலாம். இன்சூரன்ஸ் வரவு அதெல்லாம் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இந்த டைம் பீரியடில் இருக்கும். அவர் பார்க்குறது 11ஆம் இடம்ங்கிறதுனால லாபங்கள் எதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கலையோ ரொம்ப காலமாக அதெல்லாம் வந்து ஓப்பன் அப் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் வந்து சனீஸ்வரர் தருவார். அதே மாதிரி மூத்தவர்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து காட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு சனீஸ்வரர் வந்து தருவார். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பேசிக்காக வந்து சனீஸ்வரர் இருக்கக்கூடிய இடமும் அவர் பார்க்கக்கூடிய இடமும் வைத்து நம்ம சொல்லக்கூடிய பலன்கள். இப்போ வந்து அவருடைய மூமெண்ட்டை வச்சு என்னெல்லாம் வந்து மாற்றங்கள், என்னெல்லாம் வந்து அடிஷன்ஸ் வர்றதுங்கிறத வந்து பார்ப்போம். முதல்ல வந்து ஜனவரியிலேருந்து மே வரைக்கும், மே 17 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நேர்கோட்டில் செல்லக்கூடிய சமயம். இந்த டயத்தில் வந்து இவங்களுக்கு 9ஆம் இடமான துலா ராசியும் 12ஆம் இடமான மகர ராசியும் இவங்களுக்கு 4ஆம் இடமான ரிஷப ராசியும் வந்து ஆக்டிவ் ஆகிடும். ஸோ ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்குரிய பாக்கியத்தை வந்து இந்த டைம் பீரியடில் வந்து சனீஸ்வரர் தருவார். அதே மாதிரி தாயாரினுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆகிடும்.
படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய படிப்பு வந்து சீராக செல்லக்கூடிய ஒரு சமயமாக இருக்கும். அதே மாதிரி தந்தையினுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆயிடும். நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள்ல என்னெல்லாம் வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருந்ததோ, அதெல்லாம் வந்து நீங்கி முன் செல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பை வந்து சனீஸ்வரர் எடுத்து கொடுப்பார். அதே மாதிரி 11ஆம் இடத்த வந்து ம், இவங்களுக்கு 12ஆம் இடத்தை வந்து இந்த 11ஆம் இடத்த வந்து அப்படிங்கிறது வந்து கட் பண்ணிக்கோ, சரியா? 12ஆம் இடத்தையும் வந்து அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால ஒரு செலவு அப்படிங்கிறது இந்த டைம் பீரியடில் இருக்குது. அது வந்து சுப செலவாக இருக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்குது. ஏன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு வந்து இந்த டைம் பீரியடில் சனீஸ்வரர் தரார். இதே விஷயங்கள் வந்து சனீஸ்வரர் நம்ம ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் அது வந்து தரக்கூடிய பீரியட் வந்து நமக்கு வந்து அக்டோபர் 9லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இதே ரிசல்ட்டை வந்து நமக்கு வந்து வக்கரமாக இருந்தால் தருவார். மீதி பேருக்கு இந்த டைம் பீரியடில் இதே விஷயங்கள் வந்து கொஞ்சம் மேலும் கீழுமாக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2வது ஃபேஸில் வந்து நமக்கு வந்து மே 17லேருந்து ஜூலை 27 வரைக்கும் நேர்கோட்டில் ரேவதி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் வரைக்கும் செல்லக்கூடிய சமயம். இந்த டைம் பீரியடில் வந்து நமக்கு வந்து இவங்களுடைய 2ஆம் இடமே வந்து ஆக்டிவ் ஆகும். குடும்ப சூழல்கள் வந்து பெட்டர் ஆகிடும். ஃபண்ட் ஃப்ளோ வந்து பெட்டர் ஆகிடும். அதே மாதிரி 3ஆம் இடமும் வந்து ஆக்டிவ் ஆகும். ஆக்டிவ் ஆகும்பொழுது இவங்களுக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் கிடைக்கும். ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும்னு நினச்சாங்கனாக்கா அதை வந்து விற்க முடியும். சகோதரிகளுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆகிடும். இவங்களுடைய 5ஆம் இடமும் ஆக்டிவ் ஆகுங்கிறதுனால இவங்களுக்கு வந்து புத்திர பிராப்தி அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு பாக்கியம் இந்த டைம் பீரியடில் கிடைக்கலாம். அதே மாதிரி ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கலாம். ஸ்பெக்குலேட்டிவ் கெயின்ஸுங்கிறது கிடைக்கலாம். பூர்வீக சொத்து வந்து சேரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். 8ஆம் இடமும் ஆக்டிவேட் ஆகிறதுனால அதை வந்து சனீஸ்வரர் ஆல்ரெடி பார்வையில் வந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆகுது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் பணம் வந்து நமக்கு வந்து சேருவது. அதே மாதிரி நமக்கு வந்து மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் தகர்வது அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த டைம் பீரியடில் நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுடைய 11ஆம் இடமும் ஆக்டிவேட் ஆகிறதுனால கிடைக்க வேண்டிய லாபங்கள் இத்தனை நாள் தள்ளி போனதெல்லாம் இந்த டைம் பீரியடில் வந்து ஓப்பன் அப் ஆகி கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. மூத்தவர்கள் ஆரோக்கியம் எல்லாம் பெட்டராகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. இதே இது நமக்கு வந்து சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கார் அப்படின்னாக்கா ஜூலை 27லேருந்து அக்டோபர் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதே விஷயங்கள் அவங்களுக்கு நல்ல பலன்களாக அமையும். மீதி பேருக்கு இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் மேலும் கீழுமாக இருக்கலாம் பலன்கள். இது நம்ம வந்து பொது பலன் சனீஸ்வரரை வைத்து பார்ப்பது. பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய பெயின் பாயிண்ட்டை வச்சு பார்த்துக்கலாம். இப்போ வந்து சனீஸ்வரர் லக்னத்திலேயே இருக்கிறதுனால பரிகாரம் அப்படிங்கிறது அவங்களுடைய பெயின் பாயிண்ட்டை வச்சு பார்த்துக்கலாம். இப்போ வந்து குடும்பஸ்தானத்தில் வந்து சனீஸ்வரர் இருந்து குடும்பம் ரிலேட்டடான விஷயம், ஃபண்ட் ஃப்ளோ ரிலேட்டடான விஷயங்கள் பிரச்சனையாக இருந்தால் இந்த டைம் பீரியடில் வந்து இவங்க வந்து அனந்த பத்மநாப சுவாமியினுடைய ஆராதனை செய்வது, அன்னதானங்கள் திரையோதசி என்று செய்வது இவங்களுக்கு நல்லது. ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்கள், அதே மாதிரி தாயாரினுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாக இருந்தால் இவங்க வந்து மகாலட்சுமியினுடைய ஆராதனை செய்வது. அதே மாதிரி அவங்க வந்து அன்னதானங்கள் சஷ்டி என்றும் சதுர்தசி என்றும் செய்வது நல்லது. ப்ரெக்னென்சி ரிலேட்டடான இஷ்யூஸ், அதே மாதிரி தன வரவு, பார்ட்னர்கிட்டேருந்து வர வேண்டிய வரவுகள் வரவில்லை, இல்லை இன்சூரன்ஸ்லேருந்து வர வேண்டிய பைசா வரல, இந்த மாதிரியான சூழல்கள் இருந்தால் அவங்க வந்து ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆராதனை செய்வது, அஷ்டமி அன்றும் நவமி அன்றும் அன்னதானம் செய்வது அவங்களுக்கு நல்லது. இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் சரியாக கிடைக்கவில்லை, அதே மாதிரி மூத்தவர்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டு கவலைகள் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து கோதண்டராமருடைய ஆராதனை செய்வது, நவமி அன்று அன்னதானம் செய்வது இவங்களுக்கு நல்லது. மீன ராசின்னு சொல்லும்போது காலபுருஷனில் 12ஆம் இடம் குருவனுடைய பெண் வீடு. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு. முதல் இம்பார்ட்டன்ட் திங் வந்து அவங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து அவங்க கண்டிப்பாக பார்த்துக்கணும்.
அதை வந்து அதில் வந்து சந்தேகமே கிடையாது. ரெகுலர் செக்கப்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணிக்கணும். அந்த மாதிரி அவசியங்கள் இல்லைன்னா ரெகுலராக ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி அதெல்லாம் பண்ணிக்கணும். உடல் க உணவு கலாச்சாரங்களை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். இதெல்லாம் விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கணும். இப்போ ஜென்ம சனிங்கும்போது இந்த விஷயங்கள் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், தன்னை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அவர் பார்க்கக்கூடிய இடமானது இவங்களுடைய 3ஆம் இடம். ஸோ 3ஆம் இடம்னு சொல்லும்போது இளைய சகோதர ஸ்தானம், மனஸ்தானம், அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி விற்பது, அந்த மாதிரியான விஷயங்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள், சப்போர்ட் சிஸ்டம், அதே மாதிரி நமக்கு பேசிக்காக வேணுங்கிற லக்ஸுரி ஐட்டம்ஸ், வீட்டில் வேணுங்கிற சேரு, பாத்திர பண்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு சேஞ்சை வந்து இப்போ வந்து சனீஸ்வரர் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு வீக் ஸ்பாட்னே வச்சுக்கலாம். அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் மாறப்போகிறது. அதுக்கு நம்ம ரெடியாக இல்லாதனால அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான விஷயமா தெரியும். இல்லாட்டி போனால் ஒரு மலைப்பான விஷயமாக தெரியும். ஸோ இதெல்லாம் மாற்றி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த டைம் பீரியடில் இருக்கும். இதெல்லாம் சேஞ்சஸ் வந்து வரதான் போகிறது. வாகனம் ரிலேட்டட் ரிப்பேர்ஸ், இல்லாட்டி வீடு ரிலேட்டட் ரிப்பேர்ஸ், இல்லாட்டி வீடு மாறுவது போன்ற விஷயங்கள் கூட இந்த டைம் பீரியடில் கண்டிப்பாக நடக்கும். 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் வந்து கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பையும் வந்து சனீஸ்வரர் 2027 அவர் வந்து மாறுறதுக்குள்ளே வந்து கொடுத்துட்டு போயிடுவார். அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், நல்ல பார்ட்னர் நமக்கு வந்து கிடைக்கிறது வந்து சனீஸ்வரர் பீரியடில் கிடைப்பார். அது வந்து என்னதுனாக்கா நிறைய செக்கு வந்து வச்சு தான் வந்து சனீஸ்வரர் வந்து ஓகே பண்ணுவார். அதனால் தள்ளி போகிறதேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம். அது வந்து கரெக்டான பர்ஃபெக்டான அமைப்பு நமக்கு வரும்போது அது வந்து நமக்கு அமையும். கல்யாணமும் சரி இதே மாதிரி தான், ரொம்ப தள்ளி போகும், இதெல்லாம் ஆகும். ஆனாக்கா நமக்கு வந்து கரெக்டான அமைப்பு வந்து அமையும் பொழுது அதை வந்து யாரும் மாற்ற முடியாத ஒரு சூழல் இந்த டைம் பீரியடில் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து இருக்குது. மாடிஃபிகேஷன்ஸ் நிறைய பண்ணணும். மேஜராக வந்து குறுக்கணும். நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்ன இருக்கோ அதை வந்து குறுக்கி கொண்டு மாடிஃபை செஞ்சுட்டு நம்மளோட வேலைகளை வந்து ஆப்ரேஷன்ஸை வந்து கொண்டு வந்தோம்னாக்கா நமக்கு லாபகரமான விஷயங்கள் வந்து இந்த டைம் பீரியடில் கிடைக்கும். இது வந்து பேசிக்காக சனீஸ்வரர் இருக்கக்கூடிய ஸ்தானத்துலேருந்து நம்ம சொல்லக்கூடிய பலன்கள். இப்போ 2026 வந்து நிறைய மூமெண்ட் இருக்குது சனீஸ்வரருக்கு. இப்போது மீனராசி அன்பர்களுக்குன்னு பார்த்தோன்னாக்கா அவருடைய மைன்யூட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு வந்து ஜனவரி மாதத்துலேருந்து மே 17 வரைக்கும் நேர் மூமெண்ட்டில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது இப்போ வந்து நம்ம அவர் பார்க்கக்கூடிய ஸ்தலங்களிலும் அவர் இருக்கக்கூடிய ஸ்தலங்களையும் தாண்டி 8ஆம் இடமான துளாராசியும் வந்து ஆக்டிவாக வச்சுப்பார். ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவாக வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. அந்த டைம் பீரியடில் நம்ம பார்த்தோன்னாக்கா குருவினுடைய திருஷ்டியும் அந்த 8ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்ஸ்லாம் பாசிட்டிவாக ஆகிறதுக்குரிய ஒரு வழி இருக்குது. அதே மாதிரி மறைமுகமான எதிர்ப்புகள் எதிர் இருந்தாலும் அதை வந்து காட்டி கொடுப்பார் குரு பகவான். இவர் வந்து அதை வந்து தகர்க்கிறதுக்குரிய வேலையை வந்து சனீஸ்வரருடைய அமைப்பு வந்து நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு இன்சூரன்ஸ் காசு பைசா ஏதாவது வர வேண்டி இருக்குனாக்கா அதெல்லாம் வரும். லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்தோ பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டேருந்தோ வரக்கூடிய ஃபண்ட் எல்லாம் வந்து நமக்கு அந்த டைம் பீரியடில் வந்து ஸ்மூத்தாக வரக்கூடிய அமைப்பும் அந்த பீரியடில் இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து 11ஆம் இடமான மகர ராசியும் ஆக்டிவ் ஆகிடும். ஸோ நமக்கு வரக்கூடிய லாபங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் ஈஸியாக வரக்கூடிய சமயமாக அது இருக்கலாம். மேஜராக அதே மாதிரி மூத்தவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்களுடைய ஆரோக்கியம் எல்லாம் வந்து பெட்டர் ஆகிடும். அவங்களுடைய சப்போர்ட் எல்லாம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். லைஃப் பார்ட்னருடைய ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி வழியாக நமக்கு வரக்கூடிய லாபங்களும் அந்த டைம் பீரியடில் கிடைக்கும். இப்போது வந்து 2வது ஃபேஸ் வந்து மே 17 ஜூலை 27 வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும் போயிடுவார். அதுக்கப்புறமும் ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பார். ஆனால் வக்கரமாக இருக்கக்கூடிய காலம். இப்போ நேராக இருக்கக்கூடிய காலத்தில் வந்து நிறைய விஷயங்கள், லக்னம் சார்ந்த விஷயங்கள், நம்முடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் வந்து பெட்டராகுது. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி விஷயங்கள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா வாங்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு. புது படிப்பு ஏதாவது படிக்கிறாங்க அப்படின்னாக்கா அதில் வந்து ஒரு வெற்றி காண்பது. அதே மாதிரி நமக்கு 7ஆம் இடம் கல்யாண அமைப்புகள் வந்து இந்த டைம் பீரியடில் 100% அமையறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து விருத்தி அடைவது,
ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனுங்கிறது வந்து நமக்கு வந்து விருத்தி அடைவது, அதே மாதிரி ஃபேமிலி சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய குதூகலங்கள்லாம் திரும்பி வருவது அப்படிங்கிறது வந்து சனீஸ்வரர் இந்த 2வது ஃபேஸில் கொடுப்பார். ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் ஆகும் பொழுது இதே விஷயங்களில் வந்து கொஞ்சம் டிலே ஆவது, இல்லாட்டி ப்ராப்ளம்ஸ் வர்றதுங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா ராகு கேதுக்களுடைய இன்ஃப்ளூயன்ஸும் வந்து சேர்த்து நம்மளை வந்து விளையாடக்கூடிய ஒரு சமயமாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஃபண்ட் ஃப்ளோ சிச்சுவேஷன், நம்மளுடைய ஆரோக்கியம் சார்ந்த சிச்சுவேஷன், தாயாரினுடைய ஆரோக்கியம் சார்ந்த சிச்சுவேஷன், ப்ராப்பர்ட்டி வாங்குவதல் சார்ந்த சிச்சுவேஷன், அதே மாதிரி குழந்தைகள் படிக்கிறாங்க, புது விஷயங்கள் ஆரம்பிக்கிறாங்கனாக்கா அதில் அந்த விஷயங்களில், கல்யாணம் சார்ந்த விஷயங்கள் அதில் வந்து கொஞ்சம் டிலே ஆவது, முன்னும் பின்னும் ஆவது, கம்யூனிகேஷன் கேப் வருவது, பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் கம்யூனிகேஷன் கேப் வருவது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஒரு தெரியாத ஒரு புதிராக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த டைம் பீரியட் வக்கரமாகக்கூடிய காலங்களில் நடக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ வந்து இது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து வக்கரமாகக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து அக்டோபர் 9th டிசம்பர் 11th வரைக்கும் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். அந்த டைம் பீரியடில் வந்து இவங்களுக்கு வந்து 8ஆம் இடத்து பிரச்சனைகள், அதாவது மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் வந்து வரக்கூடிய காலம். அதே மாதிரி ப்ரெக்னன்சி இஷ்யூஸ்லலாம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம், இல்லை என்ன விஷயங்கிறது தெரியாமல் போவது போன்ற விஷயங்கள், பார்ட்னர்கிட்டேருந்து வரக்கூடிய ஃபண்ட் ஃப்ளோ அதில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த டைம் பீரியடில் நடக்கலாம். அதே மாதிரி கிடைக்கக்கூடிய லாபங்களில் வந்து டிலே ஆகுவது, மூத்தவர்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த டைம் பீரியடில் நடக்கலாம். ஆனால் பேசிக்காக வந்து சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கார் உங்கள் ஜாதகத்தில்னா, இந்த டைம் பீரியடில் வந்து இதே விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக முடியறதுக்குரிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் இருக்கும். இது வந்து மொத்தமாக நமக்கு வந்து சனீஸ்வரருடைய பலன் இந்த வருஷத்துக்கு. பரிகாரம் அப்படின்னு சொன்னோன்னாக்கா, பரிகாரம் அவங்களுடைய பெயின் பாயிண்ட்டை பொறுத்து நம்ம வந்து சொல்லலாம். சனீஸ்வரரால் மேஜராக வந்து ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா, அவங்க வந்து அன்னதானங்கள் செய்வது நிறுத்தவே கூடாது. அதுவும் வந்து சப்தமி அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் அன்னதானம் செய்வது நிறுத்தவே கூடாது. அதே மாதிரி அனந்த பத்மநாப சுவாமியை வந்து வணங்குவது இவங்களுக்கு நல்லது. அதே மாதிரி அன்னதானங்கள் திரையோதசி அன்னைக்கு கோவில்லையே செய்வது இவங்களுக்கு வந்து நல்ல விசேஷமான ரிசல்ட்ஸை கொடுக்கும். கல்யாணம் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்களில் வந்து இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா, இவங்க வந்து மேஜராக ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து வழிபடுவது, அதே மாதிரி அஷ்டமி அன்னைக்கு வந்து அவர் வந்து அன்னதானம் செய்வது, அஷ்டமி நவமி இந்த 2 நாளும் அன்னதானம் செய்வது அவங்களுக்கு நல்ல பலன்களை தரும். ப்ரெக்னென்சி ரிப்போர்ட் சார்ந்த விஷயங்கள், மறைமுகமான எதிர்ப்புகள் நிறைய இருக்குங்கிற விஷயம், அதே மாதிரி நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஃபண்டு வந்து பார்ட்னர்கிட்டேருந்து வரல, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ், இல்லை லைஃப் பார்ட்னர் ஃபேமிலி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னாக்கா, அவங்க வந்து மகாலட்சுமியினுடைய ஆராதனை செய்ய வேண்டும். அதே மாதிரி அன்னதானங்கள், மகாலட்சுமி ஆராதனை அதற்கும் சரி, இளைய சகோதரர்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி சேல் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை வாகனங்களில் ஏதாவது சேதாரம் ஆகிட்டே இருக்குது, வீட்டில் வந்து ரிப்பேர் ஒர்க் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து மகாலட்சுமியினுடைய ஆராதனை செய்வது, கனகதாரா ஸ்தோத்திரம் போன்ற ஸ்தோத்திரங்கள் படிப்பது, அதே மாதிரி அவங்க வந்து அன்னதானங்கள் வந்து சஷ்டி அன்னைக்கு, சதுர்தசி அன்னைக்கு, சப்தமி அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுவது அவங்களுக்கு வந்து நல் பலன்களை தரும். தொழில் சார்ந்த விஷயங்கள், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அதில் வந்து நிறைய தடை இருக்குது, முன்னேற்றங்கள் இல்லை, கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கரெக்டாக கிடைக்கல அப்படின்ட்டு இருந்தாக்கா, அவங்க வந்து மெயினாக வந்து கோதண்டராமர் கோவிலுக்கு செல்வது, கோதண்டராமரை வழிபடுவது, அதே மாதிரி அந்த ஸ்தோத்திரங்கள், ராமர் ஸ்தோத்திரங்கள்லாம் படிப்பது, அன்னதானங்கள் வந்து மெயினாக வந்து திரையோதசி அன்னைக்கும் நவமி அன்னைக்கும் பண்ணுறது அவங்களுக்கு வந்து நற்பலன்களே தரும். நன்றி.